வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறேன். மிகுந்த எதிர்பார்ப்புக்கிடையில் தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடர் இன்று துவங்கியிருக்கிறது. குளிர்கால கூட்டத்தொடர் 3 நாட்கள் மட்டுமே நடக்கக்கூடியதாக இருந்தாலும் இன்று கூடியிருக்கிறது. பரபரப்புக்கு பஞ்சமில்லை. இன்று திமுகவுடைய எம்எல்ஏ ஜே அன்பழகன் வெளியேற்றப்பட்டார். கிட்டத்தட்ட பெரும்பான்மையான எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்தன. முக்கியமான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மிக முக்கியமான விவாதங்கள் எடுத்துக் கொள்ளப்பட்டன. அது ஆவின் பால் விலை உயர்வாக இருக்கட்டும், முல்லை பெரியாறு பிரச்சனையாக இருக்கட்டும், விதி 110 கீழ் விடுக்கப்பட்ட அறிவிப்புகளுடைய எண்ணிக்கையாக இருக்கட்டும், பல்வேறு விஷயங்கள் விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு அதில் முதலமைச்சரும் பிற துறை அமைச்சர்களும் தங்களுடைய பதிலை அளித்தார்கள். இதுல இன்றைய இந்த சட்டசபை கூட்டத்தொடர் ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயமாக நடந்ததா, இல்லாட்டி ஒரு அரசியல் மட்டுமே இருந்ததா, இதை பற்றி தான் இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கிறோம். அதற்கு முன்னால் நம்ம சிறப்பு செய்தியாளர் சலீம் சொல்லக்கூடிய கூடுதல் தகவல் என்ன இப்போது பார்க்கலாம். சட்டமன்ற கூட்டத்தொடர் கூட்டுவது தொடர்பாக வார்த்தை யுத்தம் ஆளும் கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் நடந்து முடிந்த பிறகு சட்டமன்ற கூட்டத்தொடர் 3 நாட்கள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது. இன்றுதான் முதல் நாள் அறிவித்தவாறே துவங்கியது. ஹைலைட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, திமுக தலைவர் திரு கருணாநிதி அவர்கள் வந்தார், கையெழுத்திட்டார், தனக்கு ஏற்றவாறு இருக்கை அமைக்கப்படவில்லை என்று கூறி புறப்பட்டார். எதிர்கட்சிகள்லாம் அமளியில ஈடுபட்டாங்க. இது மட்டுமல்ல, முக்கிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லி வெளிநடப்பு செஞ்ச எதிர்கட்சிங்க வெளியே வந்து சொன்னாங்க. அப்படின்னா, மக்கள் பிரச்சனையை பேசுறதுக்காக ஒரு சில பேர் 5 நாள் கேட்டோம், ஒரு சில பேர் 10 நாள் கேட்டோம், 3 நாள் பத்தாது, மக்கள் பிரச்சனையை பேச அதிக நாள் கொடுக்கவில்லை என்பதால் வெளிநடப்பு செய்து விட்டோம் என்று கூறினார்கள். அது மட்டுமில்ல, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு பக்கம் முல்லை பெரியாறு பிரச்சனை இருக்கு, இன்னொரு பக்கம் காவிரி ஆற்றில் கர்நாடகம் அணை கட்ட முயற்சி செய்து கொண்டிருக்கிறது, இன்னொரு பக்கம் தர்மபுரி மருத்துவமனைகள்ல பச்சிளம் குழந்தைகள் உயிரிழந்த விவகாரம், இன்னொரு பக்கம் பால் விலை உயர்வு, மின்சார விலை உயர்வக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க, மின்சார கட்டணத்தை பத்தி. இது மட்டும் இல்ல, விவசாயிகள் ஒரு பக்கம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, இவ்வளவு மக்கள் பிரச்சனை இருக்கு, இதெல்லாம் பேசணும் அப்படின்னு சொல்லி அதிக நாள் கேட்டா கொடுக்கல, அதனாலதான் வெளியே வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஒருவர் வெளியேற்றப்பட்டார். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சட்டப்பேரவையில் முன்னாள் முதல்வரும் அதிமுக தலைவருமான ஜெயலலிதாவை புகழ்ந்து பேசுகிறார்கள், இதற்கு நான் எதிர்ப்பு தெரிவித்தேன், இதனால் தான் என்னை வெளியேற்றி விட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி அவர் கருத்து சொல்லியிருக்காரு. ஆளும் கட்சியிடம் பேசி பார்க்கும்பொழுது என்ன தெரிகிறது அப்படின்னா, 3 நாட்கள் கொடுத்தாலே மக்கள் பிரச்சனையை இவர்கள் பேசுவது கிடையாது. மக்கள் பிரச்சனையை பேசணும் அப்படின்னு சொல்லி அவையை நடக்க விடாமல் பண்றாங்க, அதிக நாள் அவகாசம் கேட்கறாங்க. நிச்சயமாக 30 நாள் கொடுத்தா மட்டும் எங்கிருந்து மக்கள் பிரச்சனையை பேச போறாங்க? கூச்சல், குழப்பம், அமளி இன்று எப்படி ஏற்பட்டதோ அதே மாதிரிதான் இது நீடிக்கும். அவர்களாக வெளியேறி விட்டார்கள். அவர்கள் வெளியேறிய பிறகு மக்கள் பிரச்சனை அவையில் பேசப்பட்டதா இல்லையா என்று அதிமுகவினர் கேள்வி எழுப்புகிறார்கள். மக்களுக்கு ஒரே குழப்பம். முதல் நாளான இன்று ஆளும் கட்சி இப்படி சொல்லுது, எதிர்கட்சி இப்படி சொல்றாங்க. ஆகையால் இன்று சட்டமன்ற கூட்டத்தொடரில் முதல் நாளான இன்று நடந்தது என்ன? ஆக்கப்பூர்வமான விஷயங்களா அல்லது அரசியலா என்ற கேள்வி எழுந்துள்ளதால் இந்த விவாதம் எழுந்துள்ளது. அடிப்படையில் எழக்கூடிய கேள்விதான், இன்று நடந்த சட்டசபை கூட்டத்தொடரை முதல் நாள் ஒரு ஆக்கப்பூர்வமானதாக இருந்தால் இதிலும் கூட அரசியல் மட்டுமே இருந்தா, இதை பற்றி தான் இந்த ஆயுதத்து நிகழ்ச்சியில் விவாதிக்கிறோம். இந்த நிகழ்ச்சி நம்முடைய அதிமுகவுடைய பிரதான கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய தமிழ் மாநில முஸ்லீம் லீக்கை சேர்ந்த திரு ஷேக் தாவூத் அவர்கள் முனைந்திருக்கார். அதேபோல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த திரு நாகை மாலி அவர்கள் நம்முடைய இருந்திருக்கார். அதேபோல திமுகவிலிருந்து இன்று சட்டமன்றத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட திமுக உறுப்பினர் திரு ஜே அன்பழகன் அவர்கள் முனைந்திருக்கார். உங்கள் 3 பேரும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு நாகை மாலிட்ட கேட்க விரும்புகிறேன். ஒரு விஷயம் இன்று நடந்தது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அதனுடைய பொருளாளர் இருக்கக்கூடியவர் இன்று தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றக்கூடிய திரு ஓ பன்னீர்செல்வத்தை சட்டசபையோட முதல் நாள் முறையில் போய் நேரில் பார்த்து வாழ்த்து சொன்னதா வெளியே சொன்னார். இந்த ஒரு நிகழ்வு திமுக அதிமுக இரண்டுமே எளியும் பூனையுமா இருக்கக்கூடிய நிலைமையில இந்த ஒரு நிகழ்வை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு அரசியல் ஆச்சரியங்களை கடந்து ஒரு நட்பு என்கிற ரீதியில் நான் பார்க்கிறேன். வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் தான். இது தொடர வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். திரு ஷேக் தாவூத், பொதுவாகவே திமுக தலைவர் இது போன்ற விஷயங்களை சொல்லும் போது பலமுறை குற்றம் சாட்டுவார். இந்த விஷயம் மட்டுமல்ல, இதற்கு முன்னால் பல விஷயங்கள் நாங்கள் செஞ்சிருக்கிறோம். சுனாமிக்கான நிவாரண நிதியை நான் தம்பி ஸ்டாலினை கொடுத்து நேரடியாக கொடுக்க சொன்னேன். அதிமுக உறுப்பினர்கள் வெளியேற்றப்பட்ட போது நான் போய் நீங்க போய் நேரில் அழைச்சிட்டு வாங்க சொல்லி சொன்னேன். இந்த மாதிரி பலமுறை சொல்லியிருக்காங்க. இது போன்ற விஷயங்கள் திமுக தரப்பிலிருந்து மட்டுமே முன்னெடுக்கப்படுவதா நினைக்கிறீங்களா? அதிமுகவும் இது போலவே செயல்படுவதா நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக அதிமுகவிலும் இந்த செயல்பாடு அதனாலதானே வரவேற்கிறாங்க. ஸ்டாலின் அவர்கள் கொண்டு போய் சுனாமி நேரத்தில் அவர் அந்த காசோலையை வழங்கிய போது மாண்புமிகு மக்கள் முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அதை பெற்றுக்கிட்டாங்க. அப்ப பெற மாட்டேன்னு சொல்லுவாங்களா? அதெல்லாம் அவங்க சந்திக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க, பேசுறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஆனா அதே மாதிரி இது வரவேற்கத்தக்கது. இந்த மாதிரி உள்ள நல்ல நட்பு முறையில் இருக்க வேண்டியது வரவேற்கத்தக்கது. அதனால இது இவங்க முன்னெடுத்தாங்களா அவங்க முன்னெடுத்தாங்களாங்கிற கேள்வியை விட இருவரும் கலந்து
செயல்படுவது வரவேற்கத்தக்கது. இல்ல உங்களுக்கு தெரியும், 2 கரங்களும் சேர்ந்தா தான் நம்ம வந்து கரோலி எழுப்ப முடியும், கைகூப்ப முடியும், வாட்டவர் எதுவா இருந்தாலும் செய்ய முடியும். அது வந்து குழப்பம் இல்ல. திரு துரைமுருகனும் தமிழக முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதாவும் சரி, திரு அன்பாளனும் திரு முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதாவும் சரி, அவங்கள்ட்ட வந்து ஒரு நல்ல ஒரு எவ்வளவு விமர்சனங்கள் கடுமையான போக்கு இருந்தாலும் கூட 2 பேரும் வந்து வாத பதில் வாதம் வைக்கும் போது ஒரு நிதானமான போக்கும் ஒரு மென்மையான போக்கும் இருக்கும். அது மாதிரியான விஷயங்கள் இன்று ஸ்டாலின் நம்ம வந்து பார்க்க முடிஞ்சது. இது தொடருமா இல்லாட்டி இது முதல் நாளுக்கான விஷயமா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் இல்லையா? இல்ல, கண்டிப்பாக இதை தொடரணுங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருக்கும். அதை இருவரும் பக்குவமாக நடந்து கொள்வார்கள் மக்களும் நினைக்கிறோம், நாங்களும் நினைக்கிறோம். திரு அன்பழகன், திராவிட முன்னேற்ற கழகம் சார்பா இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை சொல்லப்பட்ட விஷயம் நல்லா பார்க்கும்போது, நீங்க இன்று சட்டசபையிலிருந்து வெளியேற்றப்பட்டீங்க. அதற்கான காரணம் நீங்களே சொல்லுங்க, அதுக்கு பிறகு நம்ம பார்த்து. காரணம் உங்ககிட்ட தெரிஞ்ச சொல்ல, நீங்க சொன்னதானே விளக்கம். காரணம் நீங்க பாத்துருக்கீங்கல்ல, நீங்க இருந்தீங்க அங்க, உங்கள வெளியேற்ற உங்களுடைய குரலை நான் பதிவு செய்யாம நான் ஒரு சொன்ன விமர்சன பார்வையா இருக்கும் அப்படிங்கிற குரலே பதிவு செய்யப்படலாங்க. நீங்க அதாவது முதலமைச்சர் பேசிய போது நீங்கள் குறுக்கீடு செய்தது வளமையான விஷயம் அல்ல அப்படிங்கறனால உங்களை இருக்க சொன்னாங்க. என்னுடைய கேள்வி, முதலமைச்சர் பேசுறதுல உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனை இருந்தால், முதலமைச்சர் பேசுறதுல உங்களுக்கு எந்த விமர்சன பார்வையும் இருந்தால், நீங்கள் மட்டும்தான் எழுந்தீங்க, உங்க கூட இருக்கக்கூடிய திமுக தோழர்களே எழுந்திருக்கல, குரல் கொடுக்கல, மறுக்க முடியுமா? யாரும் எழுந்துக்கணும், யாரும் பேசணுங்கிறதெல்லாம் சபையில கிடையாது. சபையில் உறுப்பினர் ஒருவர் எப்பொழுது வேண்டுமானாலும் எழுந்து தன்னுடைய குரலை உயர்த்தி பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் கேட்கலாம், பாயிண்ட் ஆஃப் கிளாரிபிகேஷன் கேட்கலாம். இதுல வந்து இந்த உறுப்பினர் கேட்டாரு அந்த உறுப்பினர் கேட்டாருலாம் கிடையாது. என்னுடைய பார்வையில் சட்டமன்றத்தில் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கும்போது அமைச்சர்கள் புகழ்ந்து பேசுகிறார்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் புகழ்ந்து பேசுகிறார்கள். அவர்களுடைய நிலைமைகள்லாம் கேள்வி நேரங்களில் வந்தது. கேள்வி நேரங்களில் குறுக்கிடக்கூடாது என்பது ஒரு மரபு. இருந்தாலும் கூட நானும் அமைதியாகத்தான் இருந்தேன் சட்டமன்றத்தில். முடிந்த பிறகு 110 விதியின் கீழ் சில அறிவிப்புகளை இந்த ஆட்சி வெளியிட்டிருக்கிறார்கள். அதுவும் கடந்த முன்னாள் முதலமைச்சர் வெளியிட்டிருக்கிறார். அந்த வெளியீடுகளுக்கான அறிவிப்புகள் தான் வந்திருக்கிறத தவிர அதற்கான ஆக்கப்பூர்வமான பணிகள் நடைபெற்றிருக்கிறதா என்கிற கவன ஈர்ப்பு தீர்மானம் தரப்பட்டிருந்தது. அந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் எடுத்துக்கொள்ளப்பட்டு சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானமாக, அதாவது சபையில் அது ஒரு விவாதமாகவே வந்தது. இது கவன ஈர்ப்பு தீர்மானமாக எடுத்துக்கொள்ளப்படவில்லை, சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானமாக சபாநாயகர் எடுத்துக்கொள்கிறார் என்று வந்து சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானமாக வந்துவிட்டது என்று சொன்னால் சபை விதிப்படி உறுப்பினர்கள் தாராளமாக பேசுவதற்கு அனுமதி தர வேண்டும். வெறும் சாதாரண கவன ஈர்ப்பு தீர்மானம் என்று சொன்னால் அந்த சப்ஜெக்டை மட்டும் சொல்லிட்டு உட்கார்ந்துடணும். சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் சொன்னோம்னா அதுல சப்ஜெக்டை கொஞ்சம் விரிவா பேசலாம். ஆனால் சபாநாயகர் அவர்கள் தேமுதிக உறுப்பினர் பேசும்பொழுதும் சரி, திராவிட முன்னேற்ற கழகத்தில் எங்களுடைய தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் பேசும்பொழுதும் சரி, அதே போல புதிய தமிழக உறுப்பினர் பேசும்பொழுதும் சரி, பேச விடாமல் ஓரிரு நிமிடங்களிலே தன்னுடைய பேச்சை குறைத்துக் கொள்ள வேண்டும், இதை கவனத்தை ஈர்த்தால் மட்டும் போதும் என்று சொல்லி அவருடைய குரலை பதிவு செய்தார்கள். நீங்க சொல்றது 110 விதியின் கீழான விமர்சனங்களுக்கு அது முடிவு முதலமைச்சர் பதில் அளிக்க எழுந்துக்கிறார். உங்களுக்கு தெரியும், இந்த விதி எண் 110 கீழான விமர்சனத்துக்கான சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் வந்து ஏற்கனவே கொடுக்கப்பட்டது, இன்று காலையில் கொடுக்கப்பட்டது அல்ல நான் நினைக்கிறேன். நேற்று கொடுக்கப்பட்டது. அதனுடைய உங்களுடைய பார்வையை நீங்க வச்சிட்டீங்க, அரசு பதில முன்னாடியே தயார் பண்ணிருச்சு. சோ நம்ம பதிவு செய்ய வேண்டியது அங்க ஒரு சம்பிரதாயமா தான் இருந்திருக்கே தவிர அங்கேயும் சம்பிரதாயம் கிடையாது. நாங்க கொண்டு வந்தது கவன ஈர்ப்பு தீர்மானம், அதை நீங்க அடிப்படையில் புரிஞ்சுக்கணும். நீங்க ஆனா இன்னைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது அதுல விவாதம் செய்வதற்கான ஒரு காரணம் இருக்கு. சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானமாகத்தான் இன்றைக்கு ஸ்பீக்கர் எடுத்தார். அதை எடுத்துக்கொண்டு உடனடியாக அது அரசு பதில் சொல்லுகிறது என்று சொன்னார். சரி, ஓகே, அதனால பேசலான்னு பார்த்தா பேச விடல. அது ரெண்டாவது பாயிண்ட். நீங்க கேட்ட கேள்வி வேற. அப்ப முதலமைச்சர் எழுந்து பேசுகிறார். முதலமைச்சருக்கு என்று சில சலுகைகள் உண்டு சபையில, முதலமைச்சருக்கு என்று சில நேரங்கள் கொடுக்கலாம், அதெல்லாம் ஒத்துக்கொள்ளப்பட வேண்டியதுதான். ஆனால் ஜனநாயகத்தின் குரலை நெரிக்கிற வகையில் சொல்லக்கூடிய கருத்துக்களை எதிர்க்கட்சியில் சொல்ல விடாமல் தடுப்பதும், ஆனால் முதலமைச்சர் எழுந்து சப்ஜெக்ட்ல 110 எவ்வளவு நேரம் விளக்கம் கொடுக்கட்டும், அது தப்பு இல்ல. அவர் 45 நிமிடம் பேசியிருக்கிறார். அந்த 45 நிமிடங்கள் 110 நிறைய விளக்கங்கள் கொடுத்திருக்கிறார். அது விவாதக்குரிய ஒன்று. ஆனால் ஆரம்பமே எடுத்தவுடன் அவருடைய கட்சியுடைய தலைவராக இருக்கிற முன்னாள் முதலமைச்சரை வாழ்த்தி பேச ஆரம்பித்தார். ஒரு வார்த்தை 2 வார்த்தை சொல்லலாம். ஒரு முதலமைச்சரே நீங்கள் சபையில் இருந்திருந்தால் தெரிந்திருக்கும், ஒரு 10 நிமிடம் ஒரு முதலமைச்சரை புகழ்ந்து பேசுகிறார் என்று சொன்னால், முன்னாள் முதலமைச்சர் புகழ்ந்து பேசுகிறார், அது அவருடைய கூட்டங்களில் வேணால் வைத்துக் கொள்ளலாம். நான் என்ன கேட்டேன், ஜனநாயகத்தை எங்களுக்கு உரிமையே தராம நீங்க முதலமைச்சர் வந்து புகழ்ந்து பேசுறதுக்கு நேரம் கொடுக்குறீங்களா? போல வந்து கட்சி தலைவரை புகழ்ந்து பேசுவது இதுதான் முதல் முறை. தேவையில்லை, எங்களுக்கு தப்புன்னு சொல்ல வரல. இல்ல தப்பா சரியாங்கல்ல, இதுதான் முதல் முறையான சந்தேகம் கேட்கிறேன். முதல் முறையும் இல்ல, கடைசி முறையும் இல்ல. இது நிறைய திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் ஜே அன்பழகன் உள்பட
தங்களுடைய தலைவரையும் தங்களுடைய கட்சியுடைய பொருளாளரையும் வாழ்த்தி சொல்லி பேசுவதற்கு ஒரு வரைமுறை இருக்கிறது. ஒரு நிமிஷம் வாழ்த்தலாம். ஏன்னா சப்ஜெக்ட் அது இல்ல. இன்னைக்கு வெறும் கவன ஈர்ப்பு தீர்மானம். ஒருவேளை நாளைக்கு சப்ளிமெண்டரி அவர் தாக்கல் பண்ணார் துணைநிலை மானியம், அது பேசும்போது பேசியிருந்தா கூட ஒத்துக்கிட்டு இருக்கலாம். அவர் வந்து 110 விதியில வந்து நீங்க விளக்கம் சொல்லுன்னா முன்னாள் முதலமைச்சரை வந்து வாழ்த்தி பேசுறத விளக்கம் அதெல்லாம் விளக்கம் இல்ல. எல்லாருமே மக்கள் எவ்வளவு கஷ்டப்படும் போது எல்லாருமே அப்படிதான். மக்கள் பிரச்சனைக்காக இன்றைக்கு வாடிக்கொண்டிருக்க பல பிரச்சனை எடுக்கணும்னு எதிர்கட்சி காலையில குரல் கொடுத்தாங்க. 19 ஒத்திவைப்பு தீர்மானங்கள், 20 கவன ஈர்ப்பு தீர்மானங்கள் ஒவ்வொரு கட்சியின் சார்பாக தரப்பட்டிருக்கிறது. நாட்கள் பத்தவில்லை, எங்களுக்கு விவாதம் செய்ய வேண்டும். இப்படி குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிற அவையில சில மணி நேரங்கள் அவையை ஒத்தி வைத்து விட்டு வாதிக்க வேண்டிய பிரச்சனைகள் ஏராளமாக இருக்கிற நேரத்தில், ஆனால் முதலமைச்சராக என்னுடைய கேள்வி 2 தான். உங்களுக்கு எழுந்த இந்த சந்தேகம் ஏன் வந்து தேவையில்லாம வந்து ஒரு புகழ்பாடு இன்னொருத்தருக்கு ஏழன்றதுக்காக எனக்கு பசிக்கு நான் சாப்பிடுறேன், உங்களுக்கு பசி நான் என்ன கேட்கிறேன், திமுக கூடிய மத்த 22 உறுப்பினர்கள் பசிக்கலையா கேட்கிறேன். அப்படி எல்லாம் நீங்க எல்லாரும் கேட்டு இருக்க முடியாது. இது என்ன, இது என்னுடைய நிலையத்தில் நீங்க கேள்வி கேட்டீங்க. இல்ல நான் என்ன கேட்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் பற்றி ஒரு விமர்சனம் வந்தா நிச்சயமா திரு துரைமுருகன் வந்து திரு ஸ்டாலின் வந்து நீங்கள் வந்து யாருமே விட போறதில்ல, எல்லாரும் எழுந்து குரல் கொடுக்க போறோம். கேட்ட கேள்வி சரியா புரிஞ்சுங்க. இன்னும் டீப்பா 2 கேள்வி கேட்டாங்க. அங்க பதிவு செய்யப்படல. பதிவு செய்யப்படாதனால விவாதிக்க வேண்டியது நான் சொல்றேன். இங்க வாதம் பண்ணலாம். நான் இங்க வாதம் பண்ணலாம். என்னுடைய கேள்வி இந்த வாதத்துல நான் என்ன கேட்டேன்னா, என் மனசுல உங்ககிட்ட கேட்க நினைச்சது என்னன்னா, நாங்க கேட்டதை விடுங்க, என்ன கேட்க நினைச்சேன்னா, அந்த இருக்கை காலியா இருக்கு, அதுல யார் அந்த இருக்கை ஏன் காலியாக இருக்கிறது, அதுக்கு முதல்ல விளக்கம் சொல்லட்டும். முதலமைச்சராக இருக்கிற உங்களுக்கு தெரியும், திமுக தலைவருக்கு ஒரு இருக்கை ஒதுக்கப்பட்டிருக்கு. இருக்கக்கூடிய 234 எம்எல்ஏக்களையும் திமுக தலைவருக்கு ஒரு இருக்கை ஒதுக்கப்பட்டிருக்கு. அந்த இருக்கை ஒருபோதாவது நிரம்பி இருக்கிறதா அப்படின்னு அவங்க பதில் கேட்டாங்க. அதாவது இருக்கை நிரம்புறதுக்கு வழி வேணும். இப்ப நான் வர்றதுக்கு இந்த சேருக்கு வழி கொடுத்தீங்க, நான் வந்து இங்க உட்காந்துட்டேன். என்னால் வர முடியலன்னா எனக்கு கூட்டு வரதுக்கு நீங்க உதவி செய்யணும், இல்லைன்னா நான் உட்காரத்துக்கான வழியை செஞ்சு தரணும். அவர் சர்க்கார் நாட்களில் தான் வர முடியும், அவரால் நடக்க முடியாது. அவர் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டவர், 92 வயதை முதியவர். அவர் அவைக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறீர்கள், நீங்களே அறிக்கை விடுகிறீர்கள். அவரை ஏற்றுக்கொண்டு வருகிறேன் என்று சொல்லுகிறார். அவரை வந்து 2வது வரிசையில நானே நடந்து போக முடியாத ஒரு வரிசை, அந்த வரிசையில 2வது பின்பக்கத்தில் போட்டு இங்க நிரப்பலன்னு சொன்னீங்கன்னா எப்படி நிரப்ப முடியும்? திரு ஷேக் தாவூத் தான் அவருடைய கேள்வி கொண்டு வரும். அவர் வராது. ஒரே ஒரு பாயிண்ட், அவரு கூப்பிட்டு நீங்க கேட்கறீங்க சேரு, வரவே முடியாதுன்றவங்களுக்கு பெரிய 2 சேரை போட்டு காலியா வச்சுட்டு வரன்னு வந்து கையெழுத்து போறாரு லாபில. அவரை உள்ள வந்து உட்கார்றதுக்கான இடம் இல்லாம ஒரு உதவி செய்து கூட்டு போய் உட்கார வைக்கக்கூடிய வயதில் உள்ளவரை அவர் சர்க்கார் நாற்காலியில் நிறுத்தக்கூடிய இடத்துல ஒரு உதவி செஞ்சு உங்களை வர வச்சிருந்தீங்கன்னா இந்த கேள்வி நியாயமா இருக்கு. திரு அன்பழகன் சொன்னது போல ஏற்கனவே வந்து திமுக தலைவர் வரல அப்படிங்கறத தாண்டி ஏன் வரலங்கிற கேள்வி, நீங்க வரப்படுமான வருவீங்களாம் கேட்டு எதிர்கட்சிகள் பத்திரிகைகள் எல்லாம் கேட்டு அவர் வரலன்னு சொன்னாரு. 170 இருக்கை எனக்கு கொடுங்கன்னு அவர் அதிகாரப்பூர்வமா அவங்க சார்பில் ஒரு கோரிக்கையும் வைக்கப்பட்டது. இது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தால் இன்று திமுக தலைவர் அவைக்கு வந்தவர் அவர் வந்து அவையில் அமர்ந்து அவருடைய விவாதத்தில் கடந்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்ப அவர் சரியான முறையில் தன்னுடைய சட்டமன்ற கடமை ஆற்றினாரா இல்லையாங்கிற ஒரு விமர்சனத்துக்கு அதுக்கப்புறம் ஆனா அவர் பலமுறை கோரிக்கை வைத்தும் கூட அவருடைய உடல்நிலை எல்லாருக்கும் தெரிந்தும் கூட வைக்கப்படலைங்கிறது அவங்களுடைய கோரிக்கை நியாயமா தானே தெரியும். அதாவது இந்த கோரிக்கையை யாரு பார்க்கணும், பரிசீலிக்கணும், சபாநாயகர் பரிசீலிக்கணும் நிச்சயமா. அப்ப சபாநாயகருக்கு பரிசீலிக்கக்கூடிய நேரமும் போதிய கால அவகாசமும் இருந்திருக்காது. அந்த இருக்கையை ஒதுக்குறதுக்கும் அந்த இருக்கையை தயார் பண்றதுக்கும் அதுக்குள்ள கால அவகாசங்கள் வேண்டியிருக்கு. அதாவது கோரிக்கை வந்து அதிகாரப்பூர்வமா நேற்று இந்த எண்ணிக்கையில் உள்ள இந்த எண் உள்ள நேற்று கேட்டாங்க. அவர் வந்து அவையில வருவது பற்றி தொடர்ந்து விவாதங்கள் வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு காலையில வருவாருங்கிறது நேத்து தான் கன்ஃபார்ம் இல்ல, நேத்து தான் அவர் இருக்கையை அவருக்கு வசதி ஏற்படுத்தி தரக்கூடிய இல்ல இவர் கருணாநிதிங்கிறவர் விடுங்க, அவர் வந்து பொதுவாக தான் பேசுறாங்க. அவரே திரு கருணாநிதி குறிப்பிட்டது போல உடல்நிலை சரியில்லாதவர்கள், மாற்றுத்திறனாளிகள், வயதானவர்கள் அந்த மாதிரி இருக்கிறவங்க வரும்போது மற்ற மாநிலங்களிலேயே வட மாநிலங்களிலேயே இது கொண்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இவர் பகிரங்கமா கோரிக்கை விடுத்தும் கூட, இன்னும் சொல்ல போனால் தமிழக முதலமைச்சரை கூட வாருங்கள் நீங்க அவைக்கு வந்து பணியாற்றும் சொல்லி அழைப்பு விடுத்தும் கூட அவருக்கான வசதி செய்யப்படலன்னா அந்த அழைப்பே ஒரு சம்பிரதாயம் தான் அப்படிங்கிற மாதிரி ஆகாது. இல்ல அதாவது வந்து அதுக்கு முறையாக கடிதம் நேற்று தான் கொடுக்கப்பட்டிருக்கு. எங்களுக்கு இந்த இருக்கையை ஒதுக்குங்கன்னு எப்ப கடிதம் கொடுத்திருக்காங்க? அப்ப நேத்துல இருந்து அந்த டைம் அவருக்கு வேண்டியது இருக்கு. அதுக்கான
செயல்பாடுகளுக்கு சபாநாயகர் அவர்களுக்கு அதுக்குள்ள அந்த நேரம் வேண்டியது இருக்கு. அந்த நேரம் கிடைத்தது 10-15 நாட்களாக இந்த பேச்சுங்கிறது முதலமைச்சர் அவர் இருக்கையில உட்கார்ந்தாரா பாத்தீங்களா? இல்ல நடந்துகிட்டு இருக்கு. நீங்க எங்க இருக்கையில உட்கார்றத விடுங்க, முதலமைச்சர் தன் இருக்கையில உட்கார முடிஞ்சுதா? இல்ல முதலமைச்சர் எங்க உட்கார்றாரோ அதுதான் முதலமைச்சர் இருக்கிற காலியாக வச்சிருக்கீங்க. இல்ல எனக்கு தெரிஞ்சு என்னுடைய சட்டமன்றத்துல உங்களுக்கோ திரு மாலிக்கோ இருக்கக்கூடிய அனுபவம் எனக்கு கிடையாது. நான் ரொம்ப எளிமையா கேட்கிறேன். ஒரு நிமிஷம். திமுக தலைவர் அவருடைய அறிவாலயத்துல அவருடைய அறையில உட்கார்ந்தா அது அவருடைய திமுக தலைவரோட அறை. அவர் எந்திரிச்சு வெளியே உட்கார்ந்தா அதுதான் அவருடைய நாற்காலி. அவர் எங்க உட்காரோ அவர் தான் அது. முதலமைச்சர் எங்க உட்கார்ந்த இது முதலமைச்சர் சீட்டு கிடையாது, அதுதான் முதலமைச்சர் சீட். நம்ம சொல்ல பிரச்சனை அதல்ல. நீங்க ஒரு பினாமியா தேர்ந்தெடுக்கப்பட்டீங்கன்னா குற்றஞ்சாட்டு கோவம் வந்தது இல்ல அவருக்கு. அந்த கோவம் வரக்கூடாது அவருக்கு. அவர்கள் மைனாரிட்டி உங்களுக்கு அப்ப அவரு 2 சீட்டு போட்டு இதே முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் உட்கார்ந்து அந்த இடத்துல ஏன் இவர் உட்காரக்கூடாது? உட்கார்ந்து என்னங்க காலியா வச்சிருக்கீங்க? என்னுடைய கேள்வி, உங்களுடைய கேள்வி எளிமையா இருக்கலாம். நான் கேட்பது ஒரு எதிர்கட்சி, அதை வச்சு கேளுங்களா? இல்ல அந்த எதிர்கட்சி அந்த இருக்கை ஏன் காலியா இருக்கிறது என்பது வேறு, அதுதான் முதலமைச்சர் இருக்கை என்பது வேறு. அவர்தான் அதுதான் முதலமைச்சருடைய இருக்கையாக இருந்தது. 3 வருடங்களாக அந்த இருக்கை இருந்தது. இன்றைக்கு முதலமைச்சராக நீங்க இப்பதான் உங்களுக்கு போய் ஏன் உட்காரல? ஒரு நிமிஷம். திமுக தலைவருக்கு அதிகாரப்பூர்வ திமுக தலைவர் முதலமைச்சர் கலைஞரையும் இந்த முதலமைச்சரை ஒப்புறீங்க. ஒப்பிட முடியும். நிதியமைச்சராக அப்ப நிதியமைச்சராக இருக்கும்போது அமர்ந்த அதே சீட்ல இல்ல அதுதான் சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட கேட்கிறேன், நீங்க ஏன் ஒப்பிடுறீங்கன்னா நான் ஏன் ஒப்பிடுறேன்? விஜயகாந்தோட ஒப்பிட முடியாது, ஏன்னா அவர் முதலமைச்சராக இருந்தது இல்ல. திமுக தலைவர் முதலமைச்சராக இருந்தாங்க. ஒரு நிமிஷம் நான் கேட்கிறேன், நீங்க கேட்கறதுக்கான பதில் நான் முயற்சி பண்ணி பாக்குறேன். திமுக தலைவருக்கு முதலமைச்சராக இருந்த போது அதிகாரப்பூர்வ இல்லம் ஒதுக்கப்பட்டது. ஒரு நிமிஷம். அவர் அங்க குடியிருக்கல, அவர் கோபாலபுரத்தில் இருந்தார். ஒரு நிமிஷம். உங்களுக்கு அரசு விதி தெரியல, எனக்கு தெரியல, நீங்க சொல்லிக் கொடுங்க. எனக்கு வேணும்னா எனக்கு வேணும். நான் முதலே இருந்ததுன்னா நான் எங்க போவேன். நான் முதலே சொன்னது போல உங்க அளவுக்கு எனக்கு நிச்சயமா சட்டவிதிகள் அனுபவம் கிடையாது. நான் இல்லன்னு ஒத்துக்கிறேன். நான் என்னுடைய கேள்வி, முதலமைச்சர் கோபாலபுரம் இல்லமே என்னுடைய இல்லமா தொடரட்டும் சொல்லும் போது அதுவே அவருடைய அதிகாரப்பூர்வ இல்லமாக நீடிக்கிறது. முதலமைச்சராக இருப்பார், நான் இந்த நாற்காலியில் உட்கார்ந்து சொல்லும் போது அதுதான் முதலமைச்சர் நாற்காலி நீடிக்கிறது. நீங்க சொல்வது இங்க உட்கார்ந்தால் இந்த இடத்துல இவர் உட்கார்ந்தால் இவர் முதலமைச்சர் உட்காரலாம், இந்த இடத்துல உட்கார்ந்தாலும் முதலமைச்சர் உட்காரலாம். சட்டசபை என்பது இருக்கைகள். எனக்கு பின்னாடி நம்பர் 200 என்று போட்டு ஜே என்று ஒட்டி இருக்கும். என்னுடைய இடம் அது. மாண்பு சட்டமன்ற உறுப்பினர் அவை சபாநாயகர் கூப்பிடும் போது என் இருக்கையில நான் அமர வேண்டும். நான் இன்னொரு இருக்கையின் மைக்கில போய் பேச முடியாது. ஆனால் முதலமைச்சருக்கு என்று ஒரு இருக்கை இருந்தது. என்னுடைய கேள்வி அதுதான். இப்போது உட்கார்ந்து இருக்கிற முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள் இதே இருக்கையில முதலமைச்சராக ஆரம்பத்திலிருந்து இருந்திருந்தால் இந்த கேள்வி கிடையாது. நான் சட்டமன்ற உறுப்பினராக 2011 சட்டமன்றத்திற்குள் வரும்பொழுது முதலமைச்சராக இருந்த சென்று விட்ட முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அமர்ந்த இடம் தான் முதலமைச்சருக்கான நாற்காலி. இப்ப இடம் இந்த இடத்துல இல்லை என்று சொன்னால் கூட ஒப்புக்கொள்ளலாம். இப்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அந்த நாற்காலியிலே அமராமல் இன்னொரு நாட்கள் அமர்கிற பொழுது உங்கள் பார்வையிலே அது சரியென்று படலாம். சட்டமன்ற உறுப்பினராக நான் 3 வருடங்களாக அங்கே உட்கார்ந்து பார்த்துக் கொண்டிருந்த என்ற காரணத்தினால் அந்த நாட்கள் ஏன் இன்றைக்கு காலியாக இருக்கு? அந்த நாட்களில் அமர வச்சு பார்க்கணும் உங்களுக்கு ஆசை? அதுல ஆசை எனக்கு அல்ல, ஜனநாயகம் சார். ஒரு முதலமைச்சர் நிச்சயமாக நீங்க உட்கார்ந்து இப்ப உட்கார வேணும். இப்ப ஒரு சிறிய இடைவெளி எடுக்க. இப்போது திமுக தலைவர் இங்க நான் ஜனநாயக கடமை ஆற்ற ஆசையோடு வந்தேன், உங்களை எல்லாம் சந்திக்கலாம் என்று வந்தேன். 50 ஆண்டு காலமாக தொடர்ந்து சட்டசபையில் என்னுடைய ஜனநாயக கடமை ஆற்றேன் என்று சொன்னவர், இப்போது சட்டசபைக்கு வந்தவர் இருக்கை அளிக்கப்படவில்லை என்று சொன்னவர், 2001 2006 வரை சபாநாயகராக திரு காளிமுத்து இருந்தபோது நீங்கள் வருவதாக இருந்தால் அனைத்து ஏற்பாடும் செய்யப்படும் என்று சொன்ன போது வந்தாரா? மார்க்சிஸ்ட் கட்சியை சேர்ந்த திரு நாகை மாலிட்ட நான் கேட்க விரும்புறேன். இன்னைக்கு சட்டசபையுடைய கூட்டத்தோட எண்ணிக்கை கூடும் நாட்கள் அதிகரிக்கணும்னு சொல்லிட்டு எல்லா கட்சியிலுமே கோரிக்கை வச்சாங்க. நீங்களும் கோரிக்கை வச்சீங்க. கையில ஒரு பதாகை வரை ஏந்திட்டு வச்சீங்க. வழக்கமா பார்த்த பார்வையாளர் சொல்லக்கூடிய விஷயம் மார்க்சிஸ்ட் கட்சி போல அக்ரெசிவா இருக்காது, கொஞ்சம் மென்மையா இருக்கும். இன்னைக்கு என்னமோ தெரியல, அவங்களும் கொஞ்சம் ரொம்ப அக்ரெசிவா இருந்தாங்க, பதாகை எல்லாம் ஏந்திட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு. அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்ட பிறகு அதை பற்றி விவாதிப்பதோ அதை பற்றி பேசுவதோ அதை நீட்டிப்பதற்கான வாய்ப்புகளோ இல்லை என்பது உங்களுக்கு தெரியாது? அதாவது அலுவல் ஆய்வுக்குழுவிலேயே எங்களுடைய கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவர் சவுந்தரராஜன் இந்த கூட்டத்தொடரை நீடிக்க வேண்டும் என்று கடுமையாக வலியுறுத்தி அங்கு பேசியிருக்கிறார். ஆனா அதை அவங்க காதல வாங்கிக் கொள்ளாமலே இந்த 3 நாள் தான் இந்த சபை நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை அலுவல் ஆய்வுக்குழுல ஒரு சொன்ன கருத்து எடுபடலன்னு சொல்லுகிற பொழுது எங்கள் கட்சியின் சார்பில் அதை நாங்க
இந்த கூட்டத்தொடரை நீடிக்க வேண்டும் என்று எங்களுடைய எதிர்ப்பை நாங்கள் இன்னைக்கு உங்களுடைய பதிவை நீங்க நேத்தே வச்சுட்டீங்க, அது வந்து ஏற்கப்படல. அப்புறம் திரும்பி இன்னைக்கு வந்து பதிவு பண்றா, இது ஒரு அரசியல் தான் ஒரு முயற்சி. விவாதம் ஏதாவது ஒரு இடத்துல அதுக்கு ஒரு எதிர்ப்பை காட்டி வரக்கூடிய காலத்திலேயாவது அப்படி இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரை நீடிப்பதற்கு அரசுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கிறது ஏற்பாடு தானே இது. இல்ல உங்களுக்கே தெரியும், நம்ம நேற்று கூட நாங்கள் இதை விவாதத்துக்கு கொண்டு வந்தோம். இது வந்து முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலும் சரி, தொடர்ந்துமே சரி, இது வந்து 4 நாட்கள் அதிகபட்சம் 5 நாட்கள் தான் போடப்பட்டிருக்கு. பாத்தீங்கன்னா சமீப காலத்துல கடுமையான பிரச்சனைகள் மக்கள் மத்தியில் இன்னைக்கு இருக்கு. ஆவின் பால் கடுமையாக உயர்ந்திருக்கு, இன்னைக்கு விவாதத்துக்கு எடுக்கப்பட்டிருக்கு. இருக்கட்டும், அதாவது சட்ட ஒழுங்கு கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு நல்லா தெரியும், தென் மாவட்டத்துல கடுமையான கொலைகள் நடந்ததா அன்னைக்கு பத்திரிகைகள் எல்லாம் உங்களுக்கு வந்திருக்கு, நீங்க பாத்திருக்கலாம். அதே மாதிரி ஊழல், முட்டையில ஊழல் நடந்திருக்கு, பருப்புல ஊழல் நடந்திருக்கு. நோக்கியோ கம்பெனில 25,000 பேருக்கு மேலே தொழிலாளர்கள் இன்றைக்கு வேலை இருந்திருக்கிறாங்க. அதை விட தர்மபுரியில சிசுக்களுடைய மரணம், அதை பற்றி அமைச்சர் விளக்கம் சொல்லியிருக்காரு. இப்படி மக்கள் மக்கள் பிரச்சனைகள் ஏராளமான பிரச்சனைகள் இருக்கும் பொழுது இந்த கூட்டத்தொடரின் நாட்களை ஒரு கவலைப்படுகிற அரசாங்கமாக இது இருந்ததுன்னா மக்கள் பிரச்சனையில எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத கேட்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு கூட்டத்தொடரை நீடிச்சிருக்க வேண்டும். உங்களுடைய கணக்கிலேயே இந்த கூட்டத்தொடரை அவர்களாக நீடிச்சிருக்கணும். கடந்த காலங்களில் நீங்க பாத்தீங்கன்னா 5 நாட்களுக்கு குறைவாக இந்த கூட்டத்தொடர் நடந்தே இல்லை. இல்ல 4 நாட்கள் இருக்கலாம். இப்ப வந்து 3 நாளாக குறைத்ததை நாங்க எப்படி பாக்குறோம் சொன்னா, இப்படி கடுமையான மக்கள் பிரச்சனைகள் இருக்கிறது. ஆகையினால எதிர்கட்சியுடைய வாயை அடைப்பதற்கான ஏற்பாடோ என்று நாங்கள் சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு இருக்குன்னு நாங்க பாக்கிறோம். நியாயமான 3 நாட்கள் வச்சா எதிர்கட்சியுடைய வாயை அடைக்கிற முயற்சி, 4 நாட்கள் இருந்தா, 5 நாட்கள் இருந்தா, ஆமா பேசுவோம், நிறைய பேசுவோம். வாய்க்கு வந்து சுதந்திரம் கொடுக்க விரிவாக பேசுவதற்கு ஒரு அதுதான் இடம். 4 நாட்களுக்கு 3 நாட்களுக்கு எத்தனை கிலோமீட்டர் வித்தியாசம் வந்து உங்களுக்கு சொல்ல முடியாதுங்க. அப்படி சொல்ல முடியாது. 3 நாட்களுக்கு 4 நாட்களுக்கு வித்தியாசம் இல்லையா, 5 நாட்களுக்கு வித்தியாசம் இல்லையா, கூடுதலாக பேசலாம். இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நாள்ல இன்னைக்கு ஒரு நாள்ல முல்லை பெரியார் பிரச்சனைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு, தர்மபுரி குழந்தை பற்றி கொண்டு வரப்பட்டிருக்கு, ஆவின் பால் பற்றி கொண்டு வரப்பட்டிருக்கு, விதியின் 110 உள்ள விவாதப்பட்டிருக்கு. நீங்க சொன்ன விஷயங்கள் ஒரே நாள்ல 4 பிரச்சனைக்கு இது கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் ரொம்ப பேசிட முடியாது. கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் சுருக்கமாக இந்த பிரச்சனையை இந்த சபையினுடைய கவனத்துக்கு ஈர்க்கிறேன், அவ்வளவுதான் பேச முடியும். அப்ப நாட்கள் வந்து நீடிக்கப்பட்டிருந்தா இன்னும் வந்து எலாபரேட்டா அந்த விஷயங்களை வந்து சபையில பேசி ஆழமா பேசி அரசுடைய கவனத்துக்கு கொண்டு போவதற்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு. நாங்க தொகுதி மக்களுடைய தொகுதி உறுப்பினர்களுடைய தொகுதி சார்ந்த கேள்விகளுக்கு இடம் அளிக்கப்படலையா? இன்னைக்கு கேள்வி நேரம் இருந்ததா இல்லையா? கேள்வி நேரம் எப்பொழுது இருக்கிறது? அது இது 2 நாளா இருந்தாலும் கேள்வி நேரம் இருந்தது. கேள்வி நேரம் இருந்தது 142 விவாதிக்கப்பட்டது. இப்ப இந்த 3 நாட்கள்ல 2 நாள்ல ஒண்ணுமே இல்ல. 8ஆம் தேதி தான் எதிர்கட்சி உறுப்பினர்கள் பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கு. பேசிட முடியும். அது வந்து துணைநிலை மானிய கோரிக்கையின் மீது இல்ல அதுவும் பேசலாம், மற்ற விஷயங்களும் பேசலாம். விஷயங்கள் எவ்வளவு நேரம் பேசிட முடியும், என்ன விஷயங்களை பேசிட முடியும். ஆகையினால எதிர்கட்சிகளுக்கு பேசுவதற்கு வாய்ப்பளிப்பதற்கு இந்த அரசாங்கம் நீங்க வந்து எல்லா பிரச்சனையும் எடுக்க தயாரா இருக்கீங்கிறத காட்டுறீங்க. அப்படி நாங்க சொல்றோம், நாங்க தயாரா இருக்கோம் சொல்றீங்க. அமைச்சர்களும் அதே போல வந்து அறைகோல் விடுக்கிறாங்க, நாங்க வந்து தயாரா இருக்கோம். ஆனா எதிர்கட்சிகள் அவங்களுடைய கருத்தை பதிவு செய்தால் தானே அதற்கான பதில் அப்படின்னு நீங்க ஒண்ணு சொல்ல முடியும். நான் ஏற்கனவே தயார் பண்ணி வச்சிருக்கிற பதில் நான் சொல்லிடுவேன், நீங்க யாரும் சொல்ல வேண்டியது. நீங்க வேணா கவனம் ஈர்ப்பு 2 நிமிஷம் பேசி வச்சிருங்க. உங்களுடைய பேர் இங்க பதிவாங்கிறத தாண்டி அவருடைய கருத்துகள், அவருடைய பார்வை, அதுல வந்து அவங்க எடுக்கக்கூடிய நிலைப்பாடு, இதெல்லாம் பதிவு பண்ணி சரியோ தப்போ நீங்க நினைக்கிறதா செய்ய போறீங்க. உங்களுக்கான பெரும்பான்மை அங்க இருக்குது. அப்ப அவருடைய குரலை கூட பதிவு செய்வதில் உங்களுக்கு என்ன தேக்கம்? 2 நாள் 3 நாள் கூட இருந்தா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இல்லைன்னு சொல்லி ஒரு உதாரணம் சொல்லிட்டே போதை விட்டுட்டு நான் ஒரு முன்னுதாரணம் கொண்டதான் ஏன் செய்யக்கூடாது? ஏன்னா இவ்வளவு நாள் போதும்ங்கிறத அலுவல் ஆராய்ச்சி எல்லாமே சேர்ந்து பேசி முடிவெடுத்து ஆளுங்கட்சியும் சரி எல்லாருமே சேர்ந்து பேசி அல்ல, எல்லாருமே அங்கேயே தங்களுடைய அதிருப்தியை பதிவு பண்ணிட்டாங்க, அங்கேயே எல்லாருமே வெளிநடப்பும் பண்ணிட்டாங்க. அது போதும்ங்கிற நிலையை உருவாக்கி பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. அந்த நேரத்தையும் கூட எதிர்கட்சிகள் எங்க பயன்படுத்தி இருக்காங்க? அந்த நேரத்தையும் புறக்கணிக்கிறாங்க. அந்த நேரத்தையும் பேசுறதுக்கு வாய்ப்பு இவங்க இருந்து இந்த 2 நாள் 3 நாள் அந்த இதை இருந்து இவங்க செயல்படுத்தாம அதுலயும் பிளாக்கார்டு பிடிச்சிட்டு வெளியே வர வேண்டிய நிலை என்ன இருக்கு? அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க. இருக்கிற 3 நாள் அவர் பேசுறதுக்கான விஷயங்கள் நிறைய இருக்குது. இப்ப திமுக தலைவர் மிகப்பெரிய பட்டியலை கொடுத்திருக்காரு. இவ்வளவு விஷயம் வெளியே வந்துட்டதுனால பேச முடிஞ்சிருச்சா?
மக்கள் பிரச்சனை பேச முடிஞ்ச அதிருப்தியை பதிவு செய்ய வாய்ப்பு அதிருப்தியை பதிவு செஞ்சா வேலை முடிஞ்சிருச்சா? இல்ல வேற என்ன செய்வாங்க? அவங்களுக்கு பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. இல்ல அது இருந்துதான் நீங்க செயல்படணும். நீங்க ஜனநாயக கடமை ஆற்றுறதுக்கு நீங்களே பாருங்க. அந்த ஒரு நாள் உள்ளே நாங்க எல்லாம் அங்க சட்டப்பேரவை உறுப்பினர் இருக்கிறாரு. அவருக்கு பேசுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா கேள்வி நேரம் இருக்கு, இல்லாட்டி அடுத்தடுத்த கவனம் சொல்லிடுறீங்க. அப்ப அவருடைய குரல் பதிவு செய்ய வாய்ப்பு இல்ல. வெளியில தன்னுடைய அதிருப்தியை காட்டினா, வெளிநடப்பு செய்யணும் காட்டினா, குறைஞ்சபட்சம் ஊடகங்களையும் மக்கள் மன்றத்திலையும் இது மாதிரி கேட்டாங்க, இந்த மாதிரி கிடைக்கலன்னு சொல்றாங்க, அதனால அவங்க வெளிநடப்பு செஞ்சாங்க, ஒரு பதிவாக நடக்கும்ல. இல்ல பதிவு பண்ணி என்ன செய்ய? மக்களுக்காக நீங்க ஜனநாயக கடமை பதிவு பண்ணி மக்கள் மன்றத்தில் என்ன பண்ண போறீங்க சொல்றோம். ஆமா, உங்க ஜனநாயக கடமை அங்கேதானே நீங்க ஆட்டணும். அப்ப அங்கேதானே அதை சொல்லணும். அப்ப கிடைச்சிருக்க டயத்தை, ஒரு நாள் கிடைச்சாலும் சரி, 2 நாள் கிடைச்சாலும் சரி, கிடைச்ச நேரத்தை நீங்க பயன்படுத்தாம எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வெளியில வர்றது நியாயம் இல்லைங்களா? நான் திரு விஜயன்பன் கேட்கிறேன். இதே போன்ற விவாதம் நம்ம ஏற்கனவே சொன்னது போல 2007, 8, 9 எல்லாமே 4 நாட்கள் 5 நாட்கள் தான் நடந்தது. இதே மாதிரி நவம்பர்ல டிசம்பர்ல கூட்டத்தொடர் அது தொடர்பாக அப்ப கேள்வி எழுப்பப்பட்ட போது திமுக தலைவராக இன்று இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாரு, அலுவல் ஆய்வுக்குழு நடந்த விஷயத்தை விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ள முடியாது என்பது உங்கள் மரபுக்கு வைக்கிறேன்னு சொல்லி திமுக தலைவர் சொல்றாரு. இதை இன்றைய அமைச்சர் நத்தம் சொன்னாதான் இன்னைக்கு பதிவு பண்றார். நீங்களே ஆட்சியில் இருந்தபோது சொன்ன விஷயம், அலுவல் ஆய்வுக்குழு முடிவு பண்ணிட்டா அதை வெளியில கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொன்ன விஷயம் நீங்க சொன்னது, உங்களுடைய தலைவர் சொன்னது. இன்று அதை நீங்களே ஒரு ஆயுதமாக பண்றது நேரம் பயன்படுத்தலன்னு சொல்லி சொல்றாங்க. உங்களுடைய கட்சியில் திரு ஸ்டாலின் அவர்கள் வெளிநடப்பு பண்றாரு. இல்ல, உங்களுடைய கேள்வியிலேயே அதுல ஒரு பதில் வச்சிருக்கீங்க. அதனால கேள்வி தவறு சொல்லி கேள்வியில ஒரு பதில் வச்சிருக்கீங்க. உங்க தலைவர் மாதிரியே பதில் சொல்றீங்க. உங்களுடைய கேள்வியிலேயே பதில் இருக்குது. நீங்க விவாதம் நடத்தக்கூடாது அப்படின்றதுதான் அன்னைக்கு சொன்னப்பட்ட வார்த்தைகள் அதுல வந்திருக்கு. ஆமா, அலுவல் ஆய்வுக்குழு நடந்ததை தான் விவாதம் ஒண்ணு கூடாது. ஆமா, அந்த அலுவல் ஆய்வுக்குழுடைய கருத்தை இங்க பதிவு செய்யலாம். விவாதம் வேறு, கருத்து சொல்வது என்பது வேறு. இல்ல இல்ல, நீங்க நாங்க உத்தரவுக்கு விவாதம் சொல்லி நீங்க சொன்னீங்க, நீங்க சபையில சொல்றதுக்கு வாய்ப்பு கொடுக்கல எனக்கு. உண்மையிலேயே திரு அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் சொன்னார், துரைமுருகன் அப்பொழுது அப்படி பேசியிருக்கிறார், அலுவல் ஆய்வுக்குழுவில் நடந்த விஷயங்களை சட்டமன்றத்தில் விவாதிக்க கூடாது என்று பேசியிருக்கிறார். ஆகவே விவாதம் பண்ண அத்தனையும் நீக்க வேண்டும் என்று சொல்லியிருக்காருன்னு ஒரு புத்தகத்தை காமிச்சார். நாங்க எழுந்து பேச எங்க சபாநாயகர்களுக்கு மைக் இருக்கிறத தவிர இல்ல. நல்ல வேலையா நீ தந்தி டிவில கூட்டிங் தான் அதுக்கு வந்தேன் நான். அதனால விவாதம் செய்யக்கூடாது. ஒரு பொருள் 3 நாள் என்று அவர்கள் வைத்து விட்டாருன்னு வச்சு, அந்த 3 நாளை வைத்து இங்க 3 நாள் சொல்லிட்டீங்க, அந்த 3 நாளை 4 நாள் 5 நாள் 6 நாள் நீங்க சொன்னதை ஏத்துக்க முடியாது, விவாதம் தான் பண்ணக்கூடாது தவிர கோரிக்கையை வைக்கலாம். நாங்க கோரிக்கை நீங்க கேளுங்க. 3 நாள் முடிவு பண்ணப்பட்ட பிறகு ஒரு பிரச்சனை 4 நாள் சொல்றது கேளுங்க. பிரச்சனையினுடைய வேகம் தான். அதாவது இது சொல்லக்கூடாது என்பது இல்லை, இது ஒன்றும் தண்டிக்கப்படைய குற்றமும் அல்ல. சில விஷயங்கள்ல விதிகள் மாறலாம். சென்ற ஆட்சியில் நடந்ததே தான் நடத்தணும்னு அவசியம் கிடையாது. இருக்கும் போது எழுந்து விளக்கம் கொடுப்பீங்க, அவங்க ஜனநாயகத்தின் குரல் வலை மைக் மட்டும் தான் இருக்குன்னு சொல்றீங்க. இல்ல அது மட்டும் இல்ல, அதை நீக்கிட்டீங்க. இல்ல அப்பவே நாங்க நீக்கிறோம்னு வச்சு, நீங்க எத்தனை இப்ப நாங்க எவ்வளவு பிரச்சனை பேசுறோம் நீக்கிறீங்க சபையில இருந்து. அது மாதிரி இந்த வார்த்தை எடுத்துக்கிட்டு விரிகிட்டு போங்க. இவங்க என்ன சொன்னாங்க, முதல்ல இவங்க தான் ஆரம்பிச்சாங்க கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து. நாங்க அன்னைக்கே, அதாவது அலுவல் ஆய்வுக்குழுல இருந்து வெளிநடப்பு நாங்க பண்ணி வெளியே வந்துட்டோம். எங்களுடைய கருத்தை பதிவு பண்றதுக்கு முன்னாடியே இது ஒத்துக்க முடியாதுன்னு வெளிநடப்பு பண்ணிருக்கோம். ஆனா நாங்க இன்னைக்கு எழுந்ததுக்கு முன்னாடி இவங்க இந்த மாதிரி நீட்டிக்கலன்னு கேட்கறாங்க. இது ஒரு பெரிய ஜனநாயக பெரிய குற்றம் இல்லையா? இது 3 நாளாக ஒரு 5 நாள் ஆக்குங்கன்னு கேட்கறாங்க. இல்ல முடியாது உட்காருங்கன்னா முடிஞ்சு போன விவகாரம். இவங்க கேட்கிற கேள்வியே தவறு. நாங்க கேட்கிற எதிர்கட்சிகள் கேட்கிற கேள்வியே தவறு. ஆளுங்கட்சி வச்சதுதான் சட்டம். இல்ல பாருங்க 2000 எப்படி சொன்னீங்க, 2005 எப்படி சொன்னீங்க, நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்ல மாட்டாங்க சொல்லுங்க. ஆனா இது அமைச்சரா இருக்கும்போது துரைமுருகன் ஒண்ணு சொல்லுவாரு, எதிர்கட்சியில இருக்கும்போது துரைமுருகன் வேற கேட்பாரு அப்படின்னு. நீங்க இல்ல ஒரு கோரிக்கை வைக்கும் போதுதான் ஒரு தொழிலாளர் பிரச்சனை ஆகுது. இவங்க கூட இருக்கட்டும், நீங்க அந்த சீட்டுக்கு போனாதான் அந்த இது தெரியுன்ற மாதிரி அவர் அவர் தப்பிக்கிறதுக்காக சொல்றாரு. மந்திரி தான் 3 நாள் இல்ல ஏற்கனவே சொல்லியிருக்காரு துரைமுருகன். அது சொல்றாரு, நான் அதை வேண்டாம் சொல்லல, நீங்க அதை ஏத்துங்க. அதே நேரத்தில் இந்த கோரிக்கை வச்சிருக்காங்க, இதை நீங்க பரிசீலனை பண்ணி பாருங்க. இல்லையா விட்டுருங்க, அதை நீங்க பரிசீலனை பண்ண முடியாது. அப்படின்னா எங்களோட கருத்து எங்க சொல்லுவோம்? வெளிநடப்பு பண்ணி நீ கேட்ட கேள்விக்கு வெளிநடப்பு செய்து வெளியில மக்கள் மன்றத்தில் எல்லா கட்சியும் நிகழ்ச்சியின் இந்த பகுதியில் நம்மகிட்ட அதிமுக பால் ஈர்ப்பு கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் திரு மாஃபா பாண்டியராஜன் அவர்கள் முன்னிலையார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிற திரு பாண்டியராஜன், இன்னைக்கு எதிர்கட்சிகள் அத்தனை பேருமே கோரிக்கை எழுந்தாங்க, இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் நீட்டிக்கணும், 3 நாட்கள் 10 சொல்லிட்டு திமுக தலைவர் மிகப்பெரிய பட்டியலை வெளியிட்டிருக்கிறார். இவ்வளவு விஷயங்கள் இருக்கு நம்ம விவாதம் பண்றதுன்னு. சட்டமன்ற கூட்டத்தொடரை நீட்டிப்பதில் என்ன தயக்கம் இருக்க முடியும்? உங்களுடைய தரப்புல நாங்க பதில் சொல்ல தயாரா இருக்கணும் அதிமுக சொல்லுது, அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் சொல்றாங்க. அப்ப இந்த கூட்டத்தொடர் நீட்டிச்சு மக்கள் மன்றத்தில் ஒரு நியாயமான ஒரு நடுநிலையான விவாதத்துக்கு, ஒரு ஜனநாயக கடமையை முழுமையாக ஆட்டத்துக்கு இடம் கொடுப்பதில் என்ன தயக்கம் இருக்க முடியும்? திரு மாஃபா.
இல்ல என்னோட பார்வை இதுல எப்படின்னா, இப்ப இந்த செஷனே இன்டரிம் பட்ஜெட் செஷனுங்க. இந்த இன்டரிம் பட்ஜெட் செஷன்ல போன வருஷம் 5500 கோடி எக்ஸ்ட்ரா கேட்டாங்க. இந்த வருஷம் கேட்க இருக்கிற அடிஷனல் பட்ஜெட் அமௌண்டே மொத்தம் 1700 கோடி தான். 1700 கோடி பட்ஜெட், நீங்க மெயின் பட்ஜெட் யோசிச்சு பாருங்க. 1,60,60,000 கோடி பட்ஜெட்ல எக்ஸ்ட்ராவா 1700 கோடி கேட்க இருக்கிறதுக்கு 3 நாட்கள் அவங்க சொன்னபோது 2 நாட்கள் போதுன்றதுதான் இந்த அஜெண்டா. அதுதான் மிச்சம் எல்லாம் சிறப்பு கவன ஈர்ப்பு இந்த மாதிரி விஷயங்கள், மரபுப்படி 5 நாள் இருந்தது, அந்த மாதிரி ஆர்குமெண்ட் தான். என்ன பொறுத்த வரைக்கும் இது இந்த பட்ஜெட்ல இன்டரும் பட்ஜெட்னு வர்றது மிக மிக குறைவான அமௌண்ட். அந்த 1700 கோடியிலையும் 1000 கோடி டான்ஜெட்கோவுக்கு கொடுக்கிறது. வேற 1700 கோடி உங்களுக்கு தெரியும். அரசாங்கம் பெரும்பான்மையில் இருக்கக்கூடிய அரசாங்கம், அறுதி பெரும்பான்மை இருக்கக்கூடிய அரசாங்கம் ஒரே நாள்ல இந்த மானிய துணைநிலை மாதி கோரிக்கை மேல விவாதம் நடத்தி ஒரே நாள்ல முடிக்க முடியும். திங்கட்கிழமை அப்படிதான் செய்ய போறாங்க. ஒரே நாள்ல விவாதம், ஒரே நாள்ல நிதியமைச்சருடைய பதில் உரை ஒரே நாள்ல முடியுது. அப்படி ஒரே நாள்ல பண்ணிட முடியும். ஆனா பேசுவதற்கு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன என்ற கோரிக்கை வைக்கப்படும் போது அதை பற்றி விவாதம் ஏன் கூடாதுங்கிறத கேள்வி. இல்ல இருக்கலாம், கண்டிப்பா 5 நாள் இருக்கணும்னு கேட்கிற உரிமை எதிர்கட்சிகள் இருக்கு. அதுல எனக்கும் மாற்று கருத்து கிடையாது. ஆனா என்ன உங்கள்கிட்ட முக்கியமா சொல்ல விரும்புறதுன்னா, இன்னைக்கு ஒரு நாள் 6 மணி நேரங்கள் இன்னைக்கு இருந்த சட்டமன்றத்துல 4 சிறப்பு கவன ஈர்ப்புகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. 110 விதியில என்ன செஞ்சிருக்காங்கன்றதுக்கு மொத்தம் 580 ப்ராஜெக்ட்ல 90% மேல நாங்க சாதிச்சிருக்கோம். இது ஜிஓ ஆனது எவ்வளவு, எத்தனை பினிஷ் ஆயிருக்கு, இத ரொம்ப தெளிவா எடுத்துரைத்தார் இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள். தேவையற்ற விஷயங்கள், அவர் எங்க உட்காரணும்ன்றதுல இருந்து, அவரு என்ன பேசணும்ன்றதுல இருந்து, எப்படி பேசணும்ன்றதுல இருந்து மற்றவங்க அவருக்கு பாடம் எடுக்க முடியாது. என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப ப்ரொடக்டிவான செஷன் தான் நினைக்கிறேன். இந்த 6 மணி நேரத்துல டிஸ்கஷன்ஸ் ஒரு மணி நேரம் இல்லாம கண்டிப்பா இன்னும் உங்களுக்கு பெருசா சாதிச்சிருக்க முடியும் இந்த சட்டமன்றத்தில். மாப்பா அவர்களுக்கு 110 விதியில இருந்து நீங்க தெளிவா பதில் சொல்லிட்டாரா? உங்களுக்கு தெளிவா 110 விதியில நம்ம என்ன பேசுறாங்க? கண்டிப்பா இதுவரைக்கும் ஆமா கண்டிப்பா ஒவ்வொரு வருஷமும் 40,000 ஒதுக்கீடு செய்யப்பட்ட 110 விதியின் கீழ் அறிவிக்கப்பட்ட திட்டங்களுக்கு ஜிஓ போட்டது மட்டும் போதுமா, அல்லது பணம் ஒதுக்கி துறை ரீதியாக எவ்வளவு பணம் ஒதுக்கீடு சொன்னாரா? உங்களுக்கு திருப்தியா? அதுல 110 பாருங்க எத்தனை 110 சரியான கோரிக்கை நிறைவேற்றப்பட்டதா, அரசுடைய நடவடிக்கை என்னவா இருந்தது நிச்சயமா விவாதிக்க போற ஒரு இடைவெளிக்கு பிறகு 110 விதியின் கீழ் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டன. கடந்த முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் நிறைய அறிவிப்புகள் வெளியிட்டு கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளில் அவர் 666 அறிவிப்புகளை 110 விதிகளை அறிவிச்சிருக்கார். அந்த திட்டங்கள் எந்த நிலையில் இருக்கின்றது? திமுக உள்ளிட்ட எல்லா கட்சியும் கோரிக்கை எழுப்பின. தமிழக முதலமைச்சர் நிதியமைச்சர் தமிழக முதலமைச்சர் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் பதிலளித்தார். பதில என்ன சிறப்பான அம்சம் இருந்தது, என்ன முக்கியமான அம்சம் இருந்தது? பால் யார் யாரெல்லாம் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக தலைவர் எவ்வளவு வாங்குறாரு, ஸ்டாலின் எவ்வளவு வாங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆவின் பால் வாங்குற பட்டியல் சொன்னார். அமைச்சர் பெருமக்கள் வீட்டில் எவ்வளவு பால் வாங்கப்படுகிறது, எந்த நிறுவனத்தில் பால் வாங்கப்படுகிறது என்று ஏன் முதலமைச்சர் சொல்லவில்லை? நான் திரு மாஃபாய் பாண்டியராஜன் கேட்க விரும்புகிறேன். பால் கொள்முதல் பற்றிய பேச்சு வந்தபோது, அது பற்றிய விவாதம் கவனஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரப்பட்ட போது அது பற்றி மிக நீண்ட தெளிவான விளக்கம் அளிக்கப்பட்டது. விளக்கம் அளிக்கக்கூடிய நிலைமையில இதுல மானியம் நம்ம கொடுக்க முடியுமான்னு எல்லாரும் கேக்குறாங்க. மானியம் எல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பணக்காரர்கள் பால் வாங்குறாங்க. எனக்கு முதல்ல ஒரு சந்தேகம், மானியம் என்று பேசப்படுவது பால் உற்பத்தியாளர்களுக்கான மானியமா அல்லது பாலை வாங்குபவர்களுக்கான மானியமா என்ற சந்தேகம் எனக்கு அடிப்படையில் இருக்குது. ஒன்று. இரண்டாவது, பாலை யார் யாரெல்லாம் வாங்குறான்னு சொல்லிட்டு திமுக தலைவர் உட்பட, மார்க்சிஸ்ட் தலைவர் உட்பட பலருடைய பெயரை குறிப்பிட்டு இவருடைய வீட்டில் இவ்வளவு வாங்குறாங்க, இவ்வளவு வாங்குறான்னு சொன்னாங்க. இதை சொன்னவர்கள் அமைச்சர் பெருமக்கள் தரப்புல யார் யார் எவ்வளவு வாங்குறாங்க, அவங்களுக்கு மானியம் தேவையில்லைன்னு சொல்லிருக்கலாம் இல்லையா திரு பாண்டியராஜன்? இல்ல, சரியான பாயிண்ட் தான். இப்ப உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பால் பிரச்சனையில அவர் முதல்வர் எடுத்த ஸ்டான்ஸ் ஒன்னு சப்சிடி, அதாவது மானியம்ன்றது இதுல இஷ்யூ கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி விக்கிறவங்களுக்கா வாங்குறவங்களுக்கான்ற கேள்விக்கு இது இடம் கிடையாது. ஆவின் என்பது ஒரு நிறுவனம், இது ஒரு கம்பெனி. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இப்ப லாஸ்ல போய்கிட்டு இருக்கு. இந்த லாஸுக்கு ஒன்னு எவ்வளவு விலையில நீங்க பால் வாங்குறீங்க, இன்னொன்னு எவ்வளவு விலையில பாலை விற்கிறீங்க, பாலுடைய வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் விற்கிறீங்க. இந்த ரெண்டு தான் இதுல முக்கியம். இதுல மானியம் அப்படின்றது அந்த ஆவின் நிறுவனத்துக்கு அரசு துறையிலிருந்து அரசிலிருந்து பணம் வழங்கப்படுகிறதா, அவங்களை சஸ்டெயின் பண்றதுக்கு ஈக்விட்டியாகவோ இல்ல டெட்டாகவோ கொடுக்கறாங்களான்றதுதான் இதுல மானியம் சப்சிடி காம்பனன்ட். நீங்க இதுல என்ன பாக்கணும்னா, அமைச்சர் சொன்ன விஷயம் எல்லா மாநிலங்களையும் விட நமக்கு இன்னும் பால் விலை குறையா இருக்கு, அது ஒரு கருத்து.
தமிழ்நாட்டிலேயே வந்து இப்போ 43 லட்சம் பிரைவேட் வாங்குறாங்க, 30 லட்சம் வந்து கவர்மெண்ட் வாங்குது. இந்த ரெண்டுக்கு இடையில பெரிய வித்தியாசங்கள் இருக்கு. பிரைவேட் வந்து விற்கிற பால் இன்னைக்கும் கூட 5 ரூபா வந்து அதிகமா வச்சு விற்கிறாங்க. இந்த ரெண்டு கருத்தை தான் அவர் சொல்லி ஜஸ்டிஃபை பண்ணாரு. இந்த கருத்தை சொல்லி ஜஸ்டிஃபை பண்ணதோட விட்டுருந்தாங்கன்னா சரியா இருந்திருக்கும். பெரிய விஷயம் அது பண்ணது மட்டும் இல்லாம எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய பிரமுகர்கள் யார் யார் எவ்வளவு வாங்குறாங்க ஆவின் பால் பட்டியல் கொடுத்துட்டு அமைச்சர் பெருமக்கள் வந்து எந்த நிறுவனத்தின் பால் வாங்குகிறார்கள், எவ்வளவு வாங்குறாங்க எந்த தகவலையும் சொல்லல. அதையும் சேர்த்து சொல்லியிருந்தா ஒரு நியாயமான ஒரு கருத்தா பார்க்க முடியும் இல்லையா? பாண்டியராஜன் நான் கேட்க விரும்புறேன். இல்ல ஒரு எஃபெக்ட்டுக்காக சொன்ன ஒரு விஷயம் தான் நினைக்கிறேன். அந்த இடத்துல வந்து ஒரு தாக்கம். பாண்டியராஜன், அதாவது இப்ப நீங்க சொன்னீங்க சட்டமன்றத்தில் இன்னைக்கு நம்முடைய முதல்வர் வந்து சொன்னாங்க யாராரு எவ்வளவு பால் வாங்கிட்டு இருக்கிறா, கலைஞர் வீட்டுல எவ்வளவு பால் வாங்குறாங்க, ஸ்டாலின் வீட்டுல எவ்வளவு பால் வாங்குறாங்க, சவுந்தரராஜன் வீட்டுல எவ்வளவு பால் வாங்குறாங்க, இதெல்லாம் வரிசையா சொன்னவர். ஆளுங்கட்சி தரப்புல இருக்கிற மந்திரிமார்கள் எவ்வளவு பால் வாங்குறாங்கிற கணக்கு மட்டும் ஏன் சொல்லாத மறைச்சாரு? அதையும் சேர்த்து சொல்லியிருக்கிறாங்களா? அதான் நம்ம நிருபர் கேட்கிறாரு. அதை ஏன் சேர்த்து சொல்லல? அது வந்து ஒரு ரிட்டாரிக்கா சொன்ன விஷயம். இவங்களெல்லாம் சும்மா ஏதாவது ஒரு கொச்சைப்படுத்துற விஷயத்தை சொல்றாரு. பால் விலை உயர்வு யார் யார் எதிர்கட்சி சேர்ந்தவர்கள் எவ்வளவு பால் வாங்குறாங்கிறதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இதுல வந்து சொன்னது மாதிரி இதுல மானியம்ன்ற பிரச்சனையை விட திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இப்படி பால் விலை ஏற்ற வேண்டும் என்று ஒரு சூழ்நிலை வந்தது. 16 ரூபாய்க்கு தான் நாங்க வித்துக்கிட்டு இருந்தோம் பால். அப்போ அந்த எவ்வளவு அந்த ஆவின்ல நிறுவனத்தில் நட்டம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது பார்க்கும்போது அந்த நட்டத்துக்கு இவ்வளவு பணத்தை அரசு ஒதுக்கீடு செய்யலாம் என்று அவர்களுக்கு அந்த நட்டத்துக்கு தலைவர் கலைஞர் முதல்வராக இருக்கும்போது கொடுத்து பால் விலை ஏற்றவில்லை. அன்னைக்கு சூழ்நிலை இல்ல பால் விலை ஏற்றாது ஒரே ஒரு சந்தர்ப்பத்துல 2011க்கு முன்னாடி அது வந்து தேர்தல் வரக்கூடிய நிலைமையில இருந்தனால உங்களுக்கு அதுக்கு முன்னாடி எல்லா இடத்துலயும் கேட்டாங்கன்னா இன்னைக்கு அமைச்சர் வந்து அந்த பட்டியலையும் கொடுத்திருக்காரு. கேளுங்க 16 ரூபாய் திமுக ஆட்சியில் இருக்கும்போது பால் அப்படின்னா உங்க கணக்குப்படி தேர்தல் கூட இருக்கலாம், தேர்தலுக்கு முன்னாடி இருக்கலாம். இப்ப ஒருவேளை இவங்க அறிவிக்கிறதெல்லாம் இப்ப தேர்தலுக்காக இல்லையான்னு அமைச்சர் சொன்ன விளக்கம் என்னுடைய அவரு ரைட் 4 முறை ஏற்பட்டு 4 முறை அவர் என்ன சொன்னாங்க திமுக ஆட்சியில் வைத்துக் கொள்ளுங்கள் 3 முறை வந்து கொள்முதல் விலை விற்பனை விலை ரெண்டுமே ஏற்றப்பட்டு ஒரே ஒரு முறை மட்டும் கொள்முதல் விலை உயர்த்தப்பட்டது, விற்பனை விலை உயர்த்தப்படல. அதற்கு காரணம் தேர்தல் அவருடைய அதாவது சொல்லலாம் அமைச்சருடைய விளக்கங்கள் இருக்கலாம். பொதுவா நான் சொல்ல விரும்புவது சபையில் எங்களுக்கு என்னன்னா 2011 16 ரூபா இருந்த பால் ஆட்சிக்கு வந்த உடனே இவங்க பால் விலையை உயர்த்தினாங்க. இப்ப பால் விலையை உயர்த்திருக்காங்க 10 ரூபாய், கிட்டத்தட்ட 35 ரூபாய் கிட்ட பால் இன்னைக்கு விற்கிறாங்கன்னா அதுக்கான காரணங்கள் சொல்லலாம். இன்னைக்கு விலைவாசி ஏறி இருக்கு, அதுக்கான சொல்லியிருக்காங்க. அதான் சொல்றேன், எல்லாம் சொல்லியிருக்காங்க. என்னன்னா அந்த ஆவின் நிறுவனம், அதாவது இவங்க சொன்ன மாதிரி அதுல ஒரு மாற்று கருத்து இருக்கு. என்னன்னா நீங்க சொன்னீங்க என்ன வீட்டுல பால் வாங்கினாங்கன்னு, அதெல்லாம் பிரச்சனை. இப்ப எல்லார் வீட்லயும் இது குழந்தைகள் முதல் நோயாளிகள் இவர்கள் எல்லாமே ஆவின் பால் வாங்குறாங்க என்பது என்னை பொறுத்தவரை ஒரு நார்மலான விஷயமா பாக்குறேன். பணக்காரர்கள் முதல் எல்லாரும் ஆவின் பால் வாங்குறாள் என்பது உள்ளபடியே ஒரு ஆறுதல் விஷயமான சந்தோஷமான விஷயம். ஆனால் இந்த பால் என்பது எல்லோராலும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய விஷயம். இதுல வந்து ஏழை பணக்காரர் பாகுபாடு இல்லை. அதனால அமைச்சருடைய வாதம் இதுல முற்றிலும் தவறானது. அதற்கு பதில் நீங்க கேட்கிற மாதிரி நாங்களா இருந்தா குறுக்கு கேள்வி வேற மாதிரி கேட்பேன், நீங்க கேட்டது வேற, நாங்க கேட்கறது வேற. நீங்க ஒரு ஆள் மட்டும் சொல்லுங்க வீட்டுல எவ்வளவு பால் வாங்கினாங்க அப்படின்னு கேட்டு உட்காந்துருவேன். பிரச்சனை பெருசாக்கி விட முடியும் எங்களால. ஆனா அதெல்லாம் பிரச்சனை. அதுல என்ன லாபம் நீங்க யோசிக்கணும். அரசு தரப்பில் அளிக்கப்பட்ட விளக்கத்தில் ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா சொல்லப்படும். இன்றும் கூட நாட்டம் கொண்டு இப்ப ஏறி இருக்கு பால்னா நீங்க உடனே திமுக ஆட்சியில் ஏற்றவில்லையா? திமுக ஆட்சியில் தான் ஏற்றினாங்க தான் மக்கள் ஓட்டு போடாம 2011 ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு இதுக்காக நீ ஏத்த மாட்டேன் தானே. அப்ப நீ வந்து மக்கள் திமுக ஆட்சியில் ஏத்தல, நீ ஏத்தலன்னா அப்ப நாங்களே எடுத்துட்டு போயிருப்போம்ல, எங்களை மக்கள் வச்சிருப்போம்ல. நிச்சயமா நல்ல மக்களுக்கு ஒரு மாற்றத்தை வேண்டும் என்றுதான் நல்ல ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. இது பத்தி என்ன ஒரு விமர்சனம் என்ன வைக்கிறாங்க இன்னைக்கு முதலமைச்சர் சொல்லும் என்ன சொன்னாங்க அப்படின்னு, இது பற்றிய விவாதம் இதே போல பால் விலை உயர்வு பற்றி கடந்த ஆட்சியில் வந்த போது திமுக தலைவர் என்ன சொல்றார், பால் உற்பத்தியாளர்கள் ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள், பால் உற்பத்தி எங்களுக்கு வந்து விலை ஏற்றணும்னு திமுக தலைவர் சொல்றார். அப்ப முதலமைச்சர் திரு கருணாநிதி சொல்றார், நாங்க ரத்தத்தையே பார்த்தவங்க,
பாலை பார்த்துலாம் பயந்துட மாட்டோம் அப்படின்னு ஆர்ப்பாட்டக்காரர்கள் எச்சரிக்கை ரத்தத்தில் இருந்து உருவாவதுதான் பால். அது புரிஞ்சுக்க தெரியாதவங்களுக்கு அது ஒரு இது. ரத்தத்துல இருந்தா மாட்டின் ரத்தத்துல இருந்தா பால் உருவாகுது. நீங்க புரிஞ்சுக்காம நாங்க ரத்தத்தை பார்த்தவன சண்டையா பார்த்தவர் அவர் அந்த புரிஞ்சுக்க தெரியாது. புரிந்து கொள்ளாதவர்கள் சிலேடைகளை தெரிந்து கொள்ளாதவர்கள் ஆட்சியில வந்து சிலேடை வந்து முன்னாடி இருந்துச்சு. அப்பாலும் பேசுகிறார்கள் இப்பாலும் பேசுகிறார்கள். விஷயம் ரத்தத்தை பார்த்தவர்கள் என்ன அர்த்தம்? ரத்தத்தில இருந்து தான் பால் வருது தவிர மாட்டை நீங்க ஒண்ணு ரத்தம்ன்ற சண்டைக்கு போயிட்டாரு அவனோட கத்தி எடுத்துட்டு அறுவாள் எடுத்துட்டு வந்தார் கலைஞர். அதெல்லாம் பிரச்சனை உங்களுக்கு தான் தெரியும். நீங்க வந்து பால் விலையை ஏதாவது குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கன்னா இப்ப எங்களுடைய எதிர்க்கட்சி பால் விலை குறைக்கிறது எல்லா கட்சியும் வேற ஒண்ணும் இல்ல. ஒட்டுமொத்தமான கேள்வி பால் விலையை ஏற்றி இருக்கிறீர்கள் ஏராளமாக இருக்குது. இதெல்லாம் பணக்கார ஏழை பார்க்காதீங்க. அந்த ஆமை நிறுவனத்துக்கு ஏதேனும் ஒரு வகையில சப்சிடி இந்த வாரத்துக்கு பதில் சொல்ல இன்றும் கூட எல்லா தனியார் நிறுவனங்களை விட இன்றும் கூட அண்டை மாநிலங்களை விட குஜராத்ல இருக்கக்கூடிய பால் வந்து இந்தியாவில சிறந்த பால் உற்பத்தி சொல்லக்கூடிய அமுலோட அவங்களோட இன்னமும் கூட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பால் தனியார் பாலோட 5 ரூபாய் வரைக்கும் கம்மியா தான் இருக்குது ஆவின் பால். இதற்கு மேல என்ன செய்யணும் அவங்களுடைய கோரிக்கை இருக்கு. அடுத்த விளக்கம் சொல்றதை விட இந்த இடத்துல ஒரே ஒரு சொல்லி பொதுவாக இந்த அரசாங்கம் என்ன செய்யுதுன்னு சொன்னா ஏதாவது ஒரு மக்கள் பிரச்சனை சம்பந்தமாக நம்ம கேட்டா ஒப்பிடுறது அண்டை மாநிலத்தை ஒப்பிடுறது கடந்த கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஒப்பிடுவது. இப்ப தர்மபுரியில குழந்தைகள் இப்படி அடுத்து சேர்த்திருக்கு. அதை கேட்டா இவங்க என்ன சொல்றாங்க, கடந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில குழந்தைகள் இறப்பு இத்தனை சதவீதம், எங்களுடைய ஆட்சியில குழந்தைகள் இறப்பு சதவீதம் ரொம்ப குறைஞ்சிருக்கு. ஏன் குழந்தைகள் இறக்குது அதுக்கான ரெமடியை பார்க்காம இப்படி ஒப்பிட்டு இந்த பிரச்சனை வந்து மடுப்பதற்கான வேலையை தொடர்ந்து இப்ப நம்ம வந்து எப்பயுமே ஒரு விஷயம் வந்து வளர்ந்திருக்குதா குறைஞ்சிருக்குதா கட்டுப்பாட்டுல இருக்கிறாங்க ரெண்டு பொருள் வளர்ந்திருக்குதா இல்ல குறைஞ்சிருக்குதா என்பதல்ல பிரச்சனை. தொடர்ந்து முன்னால் இருந்தது எப்படி இன்னைக்கு இருக்கிறது எப்படி நாங்க அந்த ஸ்கேல் படி பார்க்கும்போது குறைவா இருக்குன்னு சொல்ல முடியும். அப்ப அந்த ஒப்பீடு இல்லாம எப்படி இங்க மாத்திரம் இல்ல இந்தியா முழுவதும் யார் என்ன நடத்தினாலும் ஒரு பிரச்சனையை தள்ளுறதுக்கு இல்ல ஒரு ஒப்பீடு மூலமாக அன்பழகன் சொன்னது போல திரு மாலி சொன்னது போல ஒரு விஷயம் அதாவது திருப்பாண்டு ஒப்பீடு என்பது குற்றங்கள் குறைவது கொலைகள் குறைவது காவல் சட்ட ஒழுங்கு குறைவதில் ஒப்பிட்டு பார்க்கலாம். ஆனா ஒரு குழந்தைகள் சாவதில் ஒப்பிட்டு பார்க்க கூடாது. இல்லதான் அது சொன்னது போல எல்லாத்தையுமே நீங்க திமுக ஆட்சியோட எப்படி நடந்துச்சு ஒண்ணு செய்யலன்றது தவறு சார். இங்க பாருங்க அவர் வந்து அமைச்சர் பேசுறப்போ 7 விஷயங்கள் சொல்லி இருக்கிறாரு. அந்த தர்மபுரி பிரச்சனையில என்ன செஞ்சிருக்கேன்னு 1, 2, 3, 4, 7 விஷயங்கள் சொல்லிட்டு தான் கம்பாரிசன் போறாரு. மாலிசா சொன்னது வந்து நான் இன்னைக்கு வந்து ஒவ்வொரு ஜிஹெச்லயும் தொழில்நுட்பம் மூலம் காட்டிட்டு இருக்காங்க. சுகாதாரத்துறை அமைச்சருடைய பதில என்ன சொல்றாங்கன்னா தர்மபுரியில அந்த ஆஸ்பத்திரியில போதுமான மருந்துகள் இருக்குது, போதுமான செவிலியர்கள் இருக்கிறார்கள், போதுமான டாக்டர்கள் இருக்கிறார்கள், எல்லாம் இருக்கு. அப்புறம் ஏன் குழந்தை இறந்து போகுது? அதுக்கு என்ன காரணம்? எல்லாம் தான் இருக்குல்ல, மருந்து இருக்கு, செவிலியர் இருக்கிறாங்க, டாக்டர் இருக்கிறாங்க, நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்கு. குழந்தைகள் இறந்து போனதுக்கு என்ன காரணம்? நீங்க அது சொல்லலையே. நீங்களும் டாக்டர்ல நான் டாக்டர்ல இருந்தாலும் கூட சொல்லுவாங்க அந்த ஊட்டச்சத்து குறைபாடுன்னு சொல்லி எல்லாருமே சொல்லுவாங்க. பிறந்ததுல சொல்றாங்க நம்ம தொகுதியினுடைய எம்பியா சொல்றாரு, அவர் சொல்லுவாரு அன்புமணி ராமதாஸ் தொகுதி எம்பியா பாக்காதீங்க அன்புமணி ராமதாஸ் நீங்க தொகுதி எம்பியா பார்க்க வேண்டாம். அவர் ஒரு மருத்துவ முறையில் நீங்க பாருங்க ஊட்டச்சத்து குறைவுன்னா அதுக்கு அரசாங்கம் தான் காரணம். நீங்க தானே வந்து தாய்மார்கள் கர்ப்ப காலத்துல பணம் தர சொல்லிட்டு இல்ல உங்களுக்கே தெரியும் வந்து இந்த பாதிப்புக்கு உள்ளான தாய்மார்கள் பலர் வந்து 18 வயது கர்ப்பமானவங்க. அதுபோக குழந்தைகள் வந்து 10 மாதத்துக்கு முன்னாடியே பிரசவமானவங்க. காலத்துல காசு கொடுக்கறது அரசு வந்து அவங்களுக்கு ஊட்டச்சத்துக்கு பணம் கொடுக்குறோம். நம்ம அந்த பணத்தை நீங்க போயிட்டா கவர்மெண்ட் குழந்தை பிறந்த விட கொடுத்துட்டா அப்புறம் எப்படி ஊட்டச்சத்து கிடைக்கும்? தர்மபுரி சம்பவத்தை நினைத்து வருத்தப்படணும், அதை நியாயப்படுத்தக்கூடாது. நியாயப்படுத்துவது என்பது இது வந்து ஒரு அக்கறை இல்லாமல் அந்த அரசாங்கம் வந்து பதில் சொல்றாங்கன்னு தான் நாங்க பாக்குறோம்.
அக்கறை இருக்கிறதுனாலதான் பதில் சொல்றாங்க. அக்கறை இல்லாத எப்படி பதில் சொல்லுவாங்க? நிர்பந்தம். அக்கறை இருக்கு, அக்கறையோட செயல்பட்டு இருக்காங்க. நிர்பந்தம் கிடையாது. அரசுக்கு என்ன நிர்பந்தம் இருக்கு? அரசு மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய அமைச்சர், சுகாதாரத்துறை அமைச்சர் நேரடியாக செல்லவில்லை, நேர் வழியில செல்லவில்லை. அவர் பின்பக்க வழியாகத்தான் கொண்டு போனார். மக்கள் அந்த அளவுக்கு அந்த பகுதியில் கொந்தளித்திருந்தார் என்பது உண்மை. ஆனா அதெல்லாம் மறைச்சிட்டு அமைச்சர் வந்து வேறு மாதிரி பதில் சொல்றாரு. இதெல்லாம் தகவல் பத்திரிகையில் வந்து மக்கள் வந்து கொந்தளிப்பான நிலைமையில இருப்பாங்க முடியும். அதுக்காக குழந்தை இறந்தது வந்து உயிரோட கூடிய அரசாங்கத்தை கேட்கல. இப்படி எல்லாம் நீங்க செயல்பாடு இல்லாம இருக்கிறீங்களே, செயல்படுங்க. நீங்க வந்து முதலமைச்சரா இல்லாத போயிட்டாங்கன்ட்டு பாக்கெட்ல நீங்க பாத்தீங்கன்னா முன் வரிசையில் உட்கார்ந்து இருக்க அமைச்சரங்கள்லாம் ஒரே மாதிரியான புகைப்படம், முன்னாள் முதலமைச்சரின் புகைப்படத்தை வச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வச்சுக்கிட்டு உட்கார்ந்தா மட்டும் போதாது, ஆக்கப்பூர்வமா செயல்படுங்க. நீங்க 2 பேர் படத்தை வச்சுக்கிறீங்க, அவங்க ஒரு படத்தை வச்சுக்கிறாங்க. நீங்க சில பேர் ஸ்டாலின் படத்தை வச்சுக்கிறீங்க, சில பேர் கர்நாடக படத்தை வச்சுக்கிறீங்க. 2 பேரும் தப்பு, 2 பேர் படம் வச்சிருக்கோம். உங்களுக்கு வந்து என்னன்னா ஜெயலலிதா ஒரே ஆள் தான் இருக்கிறாங்க. பாவம் அவங்களும் குற்றவாளி ஆயிட்டாங்க. 4 வருஷம் தண்டனை கிடைச்சீங்க. படத்தை பண்ணி 100 கோடி ரூபாய் அபராதம் வந்துருச்சு. அதனால முடியாது. எனக்கு பயம் உங்களுக்கு. அதனால பாக்கெட்ல படம் வச்சு காட்டுறீங்க. நாங்க வந்து அப்படி கிடையாது. படம் வச்சுட்டு ஷோ கட்டினா மட்டும் போதாது. அசம்பிளிக்கு வந்து செயல்படுங்க. மக்கள் இவங்க என்ன கேட்கறாங்க? எதிர்கட்சியில குழந்தைகள் சாவு அமைச்சர்கள் சொல்றது நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. மக்கள் செயல்படுங்க. அவங்க வீட்டை விட்டு வெளியேற முடியாது. அவங்க வீட்டுக்குள்ளதான் இருக்காங்க. அரசு இருக்கிறதுனால ஊழல் செஞ்சு சிறைக்கு போன முதல் முதலமைச்சர் இவங்க. முழுமையாக மக்கள் கேள்வி அப்படின்னு சொன்னா கருணாநிதி ஃபேமிலியில செய்யாத ஊழலே இல்ல. நீ நிரூபிச்சுட்டு வா. நிறைய இருக்கு, நிறைய கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. விஞ்ஞான ஊழல் எனக்கு அவ்வளவு ஞாபகம் இல்ல. நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க. திமுக தலைவரோட குடும்பத்துல யாரும் வந்து குற்றச்சாட்டு தான் இருக்கே தவிர நிரூபிக்கப்படலன்னு. ஆனா என்னுடைய நினைவு சரியா இருந்துச்சுன்னா, திரு செல்வ கணபதி அவர்கள் இந்தியாவிலேயே பதவி இழந்த 2வது எம்பியா இருந்தால் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்ட அவர் மீது திமுக ஏதாவது நடவடிக்கை எடுத்தார்கள். அதிமுக திமுக மீது நடவடிக்கை நீங்க கேட்கறது நடவடிக்கை எடுக்கணும்னு கேக்குறீங்க. திமுக நாங்க வந்து அவரை வந்து ஒதுக்கீடுல வச்சிருக்கிறோம். நாங்க எல்லாம் வெளியில விளம்பரப்படுத்திட்டு இருக்கிறோம். செய்தி மாதிரி திரு செல்வ கணபதி திமுக ஓரம் கட்டப்பட்டிருக்கிறார். ஓரம் கட்டப்படல. நீங்க ஒரு நிகழ்ச்சியில் ஒதுக்கி வைக்கப்படாத நிகழ்ச்சியில கலந்துக்கல. அவர் ஏன்னா நிர்மலா ஆயிட்டு வந்து கலந்துக்கணும்னு சொல்றோம். அதே மாதிரி ஜெயலலிதா ஒதுக்கி வைங்க. அதிமுக இருந்து நீங்க அதிமுக விட்டு வெளியேற்றுங்க, கட்சியை நடத்துங்க. நீங்க அந்த கட்சி முடிவு பண்றாங்க, நீங்க முடிவு பண்ற மாதிரி. இன்னொரு முக்கியமான விவாதம் வந்து சட்டசபையில் இருந்தது. முல்லை பெரியாறு அணையோட நீர்மட்ட தடை 142 அடியாக உயர்த்தியதற்கு யார் காரணம் என்று தமிழர்களுடைய ஒட்டுமொத்த போராட்டத்தை வெற்றி பெற்று தந்தவர் ஒரே நபர் முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அப்படின்னு சொல்லிட்டு சட்டசபையில் தீர்மானம் சொல்கிறது. முதலமைச்சர் சொல்கிறார். அப்படி ஒரே நபருக்கு கொடுத்து விட முடியுமா? எம்ஜிஆர் காலத்திலிருந்து அடுத்த ஒவ்வொரு முதலமைச்சரும் சரி, அவர்கள் எல்லாம் போராடவில்லையா, முயற்சி பண்ணவில்லையா? திமுகவின் இந்த கோரிக்கையில் நியாயம் இல்லையா? திரு மாஃபா பாண்டியராஜன் கேட்க விரும்புறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் பற்றி இன்னைக்கு வாதம் வரும்போது, முல்லை பெரியாறு அணையில 142 அடியா உயர்த்தப்பட்டதற்கு கேரளாவுக்கு ஒரு கோரிக்கை வச்சு நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப ஒரு அருமையான ஒரு நாகரிகமான ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கேரளாவோட முரண்டு பிடிக்காம நீங்க வந்து எங்களோட ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை, ஒரு தீர்மானம், நியாயமான விஷயம். அதுல தமிழக முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதாவுடைய பேர் சேர்க்கப்பட்டிருக்குது. அதே போல முதலமைச்சராக இருந்த திரு கருணாநிதியுடைய பேரோ திரு எம்ஜிஆருடைய பேரோ சேர்க்கப்பட்டிருந்தால் நல்லதுன்னு சொல்லிட்டு திரு துரைமுருகன் கேட்கிறார். எதிர்க்கட்சியில் கோரிக்கிறாங்க. அதுல எல்லாருமே உழைச்சாங்க. ஒரு பேரை கூட குறிப்பிடாம இந்நாள் முதல்வர்கள், முன்னாள் முதல்வர்கள், ஊடகங்கள், விவசாயிகள் எல்லாருமே சேர்ந்து எல்லாருக்குமே இந்த பாராட்டு போய் சேருன்னு சொல்ல என்ன தயக்கம்? அது ஏன் ஒரே ஒரு நபருடைய சுருக்கணும்? திரு பாண்டியராஜ். இல்ல, 6 பேர் அந்த தீர்மானத்துல பேசி 7வதா திரு துரைமுருகன் அவர்கள் பேச துவங்குற வரைக்கும் அவர் பேசுறப்ப கூட முதல் 5 நிமிடங்கள் எந்த விதமான டிஸ்கார்டும் இல்ல. அவர் எப்போ வந்து சில விஷயங்களை உண்மைக்கு புறம்பா சொன்னாரு அப்படின்ற பேச்சு வந்ததோ அப்பதான் வந்து சபையில வந்து பிரச்சனைகள் எழுந்தது. வைத்தியலிங்க இருந்து ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுல வந்து என்ன பிரச்சனைனா, அதுல வந்து அவர் சொன்ன கருத்து முதல்ல வந்து ஒரு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பேர் சொல்லிதான் சொன்னார். அவர் முதல்ல வந்து இது துவங்கியது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அதுக்கப்புறம் வந்து என்ன நடந்ததுன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அந்த பிப்ரவரி 27ஆம் தேதி 2006 என்ன நிகழ்ந்தது, அதற்கு அடுத்து என்ன நிகழ்ந்தது, அந்த விஷயத்துலதான் வந்து மாற்று கருத்துகள் வர ஆரம்பிச்சது. அதுவும் கூட ஸ்மூத்தா முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேவையில்லாம அந்த ஒரு டென்ஷன் அதிகமாகி அந்த டயத்துல
இவன் வந்து அவர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் சொன்னப்ப கூட எல்லாரும் ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. அந்த மாதிரி வந்து அவையுடைய நிலையே மாறி போச்சு. என்னோட கருத்து வந்து ஈவன் இப்ப முன்னாள் இருந்த இருவரை ரெக்கக்னைஸ் பண்றதோ, முதல்ல கேஸ் போட்ட விவசாய சங்கத்தை ரெக்கக்னைஸ் பண்றதோ அரசாங்கம் பண்ண வேண்டாம்னு நினைக்கலன்னு தான் என்னோட கருத்து. ஏன்னா ரொம்ப ஸ்மூத்தா அது வரைக்கும் போயிட்டு இருந்தது. சபையில வந்து ஒரு பொறுமனதாக இந்த தீர்மானத்தை நிறைவேற்றணும். அப்படி நிறைவேற்றணும்னா கேரளாவுக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஈக்குவேஷனை கொஞ்சம் மாறுற வாய்ப்பு இருக்குன்றதுனாலதான் அவ்வளவு அருமையா போய்கிட்டு இருந்தது. என்னோட கருத்து வந்து அந்த 27/2/2006 வந்த தீர்ப்பு, அந்த தீர்ப்பை தொடர்ந்து எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள், எடுக்கப்படாத நடவடிக்கைகள், அதற்கு வந்து சொன்ன விஷயங்கள், முதல்வர் வந்து அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணப்ப கூட அந்த ஆர்ப்பாட்டத்தை அனௌன்ஸ் பண்ணாங்க, நடத்தல. அதுக்கப்புறம் வந்து உண்ணாவிரதத்தை அனௌன்ஸ் பண்ணாங்க, நடத்தல. எதனால 2G அப்படின்னு ஆரம்பிச்ச உடனே தான் வந்து சபையில வந்து பிரச்சனை கிளம்பிச்சு. முழுமனதா நிறைவேற்றிருந்தா நல்லா இருக்கும். ஆமா, கண்டிப்பா வந்து அந்த ஆரம்ப புள்ளி அங்கதான். அதுக்கப்புறம் ஆரம்ப புள்ளி வரலையா? நம்ம வந்து எல்லாரோட பேரும் சேர்க்கணும்னு சொல்லி சொல்லும் போது சரி சேர்க்கலாம், இல்லாட்டி சேர்க்க முடியல, இல்லாட்டி பொதுவா போடலாம் சொல்லி சொல்லாம உங்களுடைய ஆட்சியில் என்ன ஆச்சு, எங்களுடைய ஆட்சியில் சொல்லி கேட்கல. அவர் வந்து அவர் கேட்கணும் சேர்க்கணும் சொல்லி கேட்கலங்க. கண்டிப்பா வந்து அவங்க சொன்ன விஷயம் வந்து, ஏன்னா அவரு அது வரைக்கும் அந்த விவசாய சங்கம் தான் முதல்ல செஞ்சதுன்னு அதுக்கு முன்னாலே கம்யூனிஸ்ட் உறுப்பினர் சொல்லிட்டாரு. அதுக்கு முன்னாடியே வந்து கம்யூனிஸ்ட் உறுப்பினர் சொன்னாரு, பலரும் நாங்க போராட்டம் நடத்தணும் இதுக்காக, எல்லாருக்கும் நம்ம வந்து இதை ரெக்கக்னைஸ் பண்ணணும்னு கம்யூனிஸ்ட் உறுப்பினர்கள் இருவருமே சொன்னாங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்து பேசுறப்போ நாங்க வந்து என்ன செஞ்சோம் அப்படின்ற இதை வந்து திமுக உறுப்பினர் திரு துரைமுருகன் அவர்கள் எடுத்து பேச ஆரம்பிக்கிறப்போ உண்மைக்கு புறம்பான சில விஷயங்களை சொல்லிட்டாங்க. அப்படின்றதுனாலதான் பிரச்சனை வந்ததுன்னு என்னோட கருத்து. என்னோட கருத்து இப்ப கூட திமுக உறுப்பினர்கள் இந்த இஷ்யூல வெளிநடப்பு பண்ணிருக்கூடாது என்னோட கருத்து. அவங்க இருந்து இதை வந்து ஒரு மனதா வந்து பண்ணி கொடுத்ததுன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்றது. அதாவது ஒரு எல்லாரும் இணக்கமா சேர்ந்து செய்யக்கூடிய விஷயத்தை திரு முதலமைச்சர் வந்து பதிலுரையில் சொல்லும்போது கூட சொன்னாரு, வந்து ஏகமனதான் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்படணும், விவாதமின்றி நிறைவேற்றப்படணும் தான் விரும்பணும். அதுக்காக தான் அவர் சொல்லும்போது கூட நாங்க எல்லாத்துக்கும் பொறுமையா இருந்தோம் அப்படின்னு சொல்லி அவங்க விமர்சனம் வைக்கிறாங்க. இதுல திமுக தவறு பண்ணிட்டு நீங்க நினைக்கிறீங்களா? அதாவது தவறு பண்ணிட்டாங்கன்னு நம்ம ஒன்றும் அப்படி சொல்றதுக்கு அதுல ஒன்றும் கிடையாது. அதாவது பொதுவாக என்னன்னு சொன்னீங்கன்னா, 152 அடியாக முல்லை பெரியாறு நீர்மட்டத்தை உயர்த்துவதற்கு கேரள அரசாங்கம் ஒத்துழைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த தீர்மானத்தில் சொல்லியிருக்கிறது ஒரு கார்டியலா அந்த ஃபீல் பண்றதா நான் பார்க்கிறேன். நல்ல விஷயம் அப்படி இந்த தீர்மானத்தை சொல்லியிருக்கிறது. ஆனா ஒண்ணு என்னன்னு அந்த அரசாங்கத்தில் நான் பார்க்கிறேன்னா, இந்த ஒட்டுமொத்தமாக இந்த 142 அடி முல்லை பெரியாறுல இந்த நீர் உயர்ந்திருப்பதற்கு இவங்க மட்டுமே தான் காரணம், இவங்களுடைய வெற்றி, தங்களுடைய வெற்றி தான் இது அப்படிங்கறத அப்படி சொல்றது அது சரியான அணுகுமுறை அல்ல. ஒவ்வொரு ஆட்சியும் அப்படித்தானே சொல்லிட்டு வந்திருக்காங்க இல்லையா? யாராவது ஒரு மாற்று அரசியல் கட்சிகள் அங்கீகரிக்கிற வழக்கம் மட்டும் இருந்திருக்காங்க. பொதுவாக தமிழ்நாட்டில் எல்லாரும் போராடி இருக்கிறாங்க, எல்லா மக்களும் போராடி இருக்கிறாங்க. மாவட்ட மக்களுடைய ஜீவாதார பிரச்சனை, 5 மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் போராடி இருக்கிறாங்க, விவசாயிகள் போராடி இருக்கிறாங்க, எங்கள் கட்சி உட்பட அரசியல் கட்சிகள் போராடி இருக்கு. அப்ப இதையெல்லாம் அங்கீகரிக்கிற முறையில் அந்த தீர்மானம் இருந்திருந்தா அந்த தீர்மானத்திற்கு ஒரு வலுவான தீர்மானம், ஒரு நல்ல தீர்மானம், ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய உணர்வை பிரதிபலிக்கிற தீர்மானம் என்று நான் பார்க்கிறேன். திரு அன்பழகன் கேட்கிறேன், இதுல வந்து ஒரு எம்ஜிஆருடைய ஆட்சியில தான் வந்து இந்த இது வந்து நீர் வந்து குறைக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்ச்சையில கிளப்பி, இதனால யாருனால என்ன ஆச்சுன்னு இவங்க மாத்தி மாத்தி அவங்க சொல்ல, அவர்கள் அதிமுக தரப்புல சொல்றாங்க இந்த மாதிரி வந்து ஜெயராம் ரமேஷுக்கு வந்து அனுமதி கொடுத்துட்டாரு, மத்திய அமைச்சராக இருந்தா சுற்றுச்சூழல் துறை அமைச்சராக இருந்தா ஜெயராம் ரமேஷ் அவர்கள் கேரளா இன்னொரு அணை கட்டுறதுக்கு அனுமதி கொடுத்துட்டாருன்னு சொல்லி அதுவே தெரியாம திமுக இருந்தது. ஜெயராம் ரமேஷை கண்டிச்சு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த அறிவித்து 3 விதமாக மாற்றி அமைத்து கடைசி நடத்தாமல் போனது. அப்ப நீங்க தான் தமிழோட உரிமை நிலைநாட்டுறதுல பின்வாங்கினீங்கன்னு சொன்னாங்க. இந்த நீங்களா நானா தூத்து மேமஞ்சல் சொல்லுவாங்க, மாறி மாறி போற சட்டை. இது எதிர்கட்சிகள் வந்து குறைகளை சொல்கிற போது ஆளுங்கட்சி மாற்று சொல்வது என்பது ஒரு வகையில ஒரு கடந்த ஒரு 3.5 ஆண்டு காலமா இது சட்டமன்றத்தில் பாக்குறதா. முல்லை பெரியாறு பிரச்சனையில வந்து ஒரு 142 அடியாவது உயர்த்தணும் வந்து சுப்ரீம் உச்சநீதிமன்றத்தை வழக்கு போட்டது ஆரம்ப காலத்திலிருந்து, எம்ஜிஆர் அவர்கள் மறைந்த எம்ஜிஆர் காலத்திலிருந்து கூட, கலைஞர் அவர்கள் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த காலத்திலிருந்து எல்லாரும் இது படிப்படியா அவங்க பீரியட் வரும். இது வந்து ஒரே ஆட்சி நடைபெற்று வரல, 5 ஆண்டுக்கு ஒரு ஆட்சி மாறி மாறி வந்திருக்கு 91 இருந்து. அதுக்கு முன்னாடி நிறைய பேர் ஆட்சியில் வந்து கண்டினியூட்டியா இருந்திருக்காங்க. எம்ஜிஆர்லாம் ஒரு 12 ஆண்டு காலம் 77 89 வரையில இருந்திருக்கிறார். அதற்கு பிறகு 2 ஆண்டு காலம் திமுக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தொடர்ந்து 5 ஆண்டுகள் ஆட்சியில் மாறி இருக்கிறது.
முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் 91-96 இருந்தாங்க, 2006 இருந்தாங்க, இப்ப 3வது முறையா இருக்கு. அதனால அது ஒரு 10 ஆண்டு காலம் தான் அவங்க இடையில இருந்தாங்க. இது ஏறத்தாழ ஒரு 40 ஆண்டு கால போராட்டம். இது இந்த 40 ஆண்டு கால போராட்டங்கிறது, இந்த போராட்டத்தினுடைய விளைவு கேரளாவில் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். எல்லா கட்சிகளும் ஒற்றுமையாக ஓரணியில இருக்கிறார்கள். நாமும் ஓரணியில இருக்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய முக்கிய அம்சம். இதுல 142 அடி இன்றைக்கு 152 அடியாக உயர்த்தி இருக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் சபையில வந்தது. இன்றைக்கு 152 அடியாக உயர்த்ததிலே சந்தோஷம். ஏன்னா 5 மாவட்ட விவசாயிகள் இதால் பலனடை போகிறார்கள். 142 அடி வந்ததற்கு அவர்கள் பட்டாசு வெடித்து இது ஏகப்பட்ட இடத்தில் இடிப்புகள் வழங்கி விவசாயிகள், ஏன்னா இதுல விவசாயிகள் போராட்டம் தான் முதன்மையானது. விவசாயிகள் போராட்டத்தை வைத்துத்தான் அரசியல் கட்சிகளே இதில் உள்ளே வந்தார்கள். அப்ப அதற்கு பிறகுதான் சபையில இந்த தீர்மானங்கள்லாம் எத்தனையோ தீர்மானம் வந்துருச்சு முல்லை பெரியாருக்கு. ஆனா இன்னைக்கு என்ன கேட்டாங்க திமுக சார்பில், இந்த தீர்மானம் வருகிற பொழுது இதுல கடந்த முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா மட்டும் பாராட்டி விட்டு போகக்கூடாதுன்னா, உங்களுடைய தலைவராக இருந்த திரு எம்ஜிஆர் அவர்களையும் எங்களுடைய தலைவராக இருக்கிற தலைவர் அவர்களையும் ஆட்சியில் இது நடந்திருக்கிறது. இதுல குற்றங்குறையை சொல்லி நம்முடைய பலவீனத்தை காட்ட வேணாம் தான் அவருடைய வரியில அதிமுக நடந்திருக்கலாம்னு நினைக்கிறீங்களா? இல்ல, கண்டிப்பாக இத முடிவுக்கு கொண்டு வந்தது, இதுக்கு முழு முயற்சி எடுத்தது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா மக்கள் முதல்வர் புரட்சி தலைவி அம்மாங்கிறது எங்களுக்கு மாற்றுக்கிறது. ஒரு தேர ஒரு ஆளா யாரு அதே மாதிரி 142 அடியாக உயர்த்தப்பட்டது இந்த ஆட்சியில தான். ஓகே, இல்லன்னு சொல்ல யாருமே மக்கள் வரலாறு பேசுவாங்க. அதே போல ஒரு குறுக்கீடு இந்த ஆட்சி என்பதை விட உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு முழுமையாக நடத்தினது, அதற்குள்ள எல்லா நிலைகளையும் அதிகமாக செயல்படுத்தியது, அதற்காக முழு நேரம் ஒதுக்கி செயல்படுத்தினது சொன்னா பார்ட் டைமா பண்ணாங்களா? அந்த அளவுக்கு பண்ணல. திமுக தரப்புல இந்த மாதிரியான ஒரு எண்ண போக்கு இருக்குனால தான் திமுக தரப்புல என்ன சொல்றாங்க, 152 அடியா இருந்தது 136 அடியா எப்ப மாறிச்சுன்னு சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. இல்ல, அதுதான் எப்ப மாறியது, அதுக்கு யார் கேள்வி எடுக்க போறாங்க? இல்ல, அதாவது இந்த மாதிரி குறை சொல்ல வேண்டும் என்பதை சொல்றதுனாலதான் இந்த பிரச்சனைகள். ஏன் இதை நிறைவா அவங்க ஏத்துக்க கூடாது? அவங்க என்ன சொல்றாங்க, எல்லாருக்கும் கொடுங்கன்றாங்க. அதை நிறைவா ஏத்துக்கிட்டு இதை பண்ண விடலாம? கேரளாவில் எல்லாம் ஒத்து போற மாதிரி நீங்க அம்மா அவர்கள் நல்லா பண்ணிருக்காங்க. சட்டமன்றத்துக்கு ஒரு தீர்மானம் வரணும். இவங்க ஆல் பார்ட்டி மீட்டிங் நடத்துறது திமுக பல முறை ஆல் பார்ட்டி மீட்டிங் ஒற்றுமையாவாங்க. என் கருத்தை சொல்றேன், இவர் கருத்தை சொல்லுவாரு, அப்புறம் ஒரு கருத்து உருவாகும், அதுக்கப்புறம் சட்டமன்றத்துக்கு கொண்டு வரணும். அந்த மாதிரி தான் ஆல் பார்ட்டி இருக்கக்கூடிய சட்டசபையில ஒரு தீர்மானம் ஒரு கிளைக்கேள்வி சின்ன விஷயங்கள் எல்லாம் நீங்க சபையில கொண்டு வந்து இதை இன்னொரு நாடு பார்த்துட்டு இன்னொரு மாநிலம் பார்த்துட்டு இருக்காங்க. நம்மள கேரளால நம்மள வீக்கா நினைக்க மாட்டாங்களா? முல்லை பெரியாறு சம்பந்தப்பட்ட விவசாயிகள் எல்லாம் நம்ம அரசியல் கட்சியில தப்பா நினைக்க மாட்டாங்களா? இதுக்கு யார் காரணம்? இந்த ஆட்சியில காரணமா போயிடுது. இல்ல, ஆட்சி காரணம் இல்ல, அதாவது எதிர்கட்சியில இருக்கிறவங்க தான் காரணம். அந்த தீர்மானத்தை தமிழக அரசுடைய ஒட்டுமொத்த முயற்சியாக இந்த வெற்றி கிடைத்திருக்குன்னா யாரும் ஆட்சேபிக்க போறதில்லை. இதன் மூலமாக ஒட்டுமொத்த இந்த பிரச்சனைக்கே தீர்வு தரக்கூடியவர் ஒரே தலைவர் யாருன்னா இவங்க தான் நீங்க சொல்லும் போது, அப்ப மற்றவங்க நாங்க முயற்சி பண்ணலையா? வெற்றி பெற்றவங்க யார் நிலையில இன்னைக்கு வெற்றி கிடைச்சிருக்கு? இன்னைக்கு கோப்பையை வாங்கியது நீங்க ஆடிய மற்ற 11 பேர் மறந்துடாதீங்க. வெற்றி பெற்றவர் நாங்க முன்னிலைப்படுத்தலாம். நீங்க டீம்ல இருக்கீங்க, கேப்டன் தான் சார் கப்பு வாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி உழைச்சவருக்கான கோச்ல இருந்து முன்னாள் இந்த முயற்சிக்கான காரணம் இவர் தான் அப்படின்னு சொன்னா இந்த ஆட்சி தான் நடந்ததுன்னா நீங்க அவங்களுக்கு தான் கிரெடிட் கொடுப்பீங்கன்னா 136 குறைந்ததுக்கு யாருமே காரணம் சொல்றீங்க? 152 வெற்றி பெற்றது யார்? எந்த ஆட்சியில வேண்டியது அதை நீங்க ஏத்துக்கங்க. இது தமிழக மக்களுக்காக செயல்பட்டது. அம்மா இல்ல, உங்களுக்கு நல்லா தெரியும் அங்க இருக்கக்கூடிய விவசாய மக்கள் எவ்வளவு போராட்டம் நடத்தினாங்க, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றங்கள் எவ்வளவு போராட்டம் நடத்தி, ஒவ்வொரு கட்சியில் இருந்தது யார்? இந்த போராட்டத்துக்கு முன்னெடுப்பாக எடுத்துக்கொண்டு அதை செயல்படுத்திக் கொண்டது யார்? எதிர்கட்சிகள் செய்தால்
செய்தால் அது மக்கள் மீது அக்கறை, அரசு செய்தால் அது கடமை. இட்ஸ் டியூட்டி, கடமை. அது நீங்க பெண்களை கொண்டு வந்து நீங்க அளித்த சலுகை அல்ல. அது இல்ல மத்தவங்க காலத்துல அது நடக்கலையே, அந்த டியூட்டியை சரியாக பாராட்டக்கூடாது. துரைமுருகனோ மற்றவர்களோ இந்த தீர்மானத்தில் அவர் வைத்த ஒரே விமர்சனம், எங்க பேரையும் சேர்த்துக்கங்க, உங்க பேரை ஏன் போட்டீங்கன்னு கேட்கவே இல்லையே. முறையான சொன்னா 136 யார் வந்து சொன்னீங்க? ஆரம்பமான பிரச்சனை வருது, திமுக தலைவர்ல விமர்சனம் வருகிறது. அப்ப நீங்க அந்த மாதிரி ஆரம்பிக்கிறதுனால இன்னைக்கு முக்கியமான பிரச்சனையை முல்லைப்பெரியார் கொண்டு வந்திருக்காங்கல்ல, மக்கள் மீது அக்கறை உள்ள இந்த ஆட்சி முல்லைப்பெரியார் கொண்டு வந்திருக்காங்கல்ல. காவிரி பகுதியில் டெல்டா பகுதி விவசாயிகள் இன்னைக்கு போராடிட்டு இருக்காங்களே, இன்னைக்கு காலையில இருந்து போராட்டம், பல்வேறு கட்சியினர் கைதாயிருக்காங்களே, அது குறித்து இந்த சபையில அக்கறை இருக்கா? முல்லைப்பெரியார் பெருசா அக்கறை காட்டுறதுனால உச்சநீதிமன்றம் கேட்டா நாளைக்கு வச்சுக்கலான்றாங்க. மக்கள் போராட்டத்திற்கு உணர்வுக்கு மதிப்பு கொடுக்காத ஆட்சி, மதிப்பு கொடுத்து இன்னைக்கு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு தஞ்சாவூர்ல, திருச்சியில் நாளைக்கு விவாதத்தை எடுத்துக்கிறாங்க. இன்னைக்கு எடுத்துக்க முடியும், நாளைக்கு முல்லைப்பெரியார் எடுக்க. இது முடிஞ்ச பிரச்சனை, முல்லைப்பெரியார் முடிஞ்ச பிரச்சனை, பாராட்டு ரயில் மறியல் நாளைக்கு விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட இருக்கிறது. மக்களோட மக்களாக நீங்க போராடுங்க, மக்கள் போராட்டீங்க உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு வந்து முல்லை பெரியார் எடுக்கப்பட்டிருக்கிறது, ஆவின் பால் எடுக்கப்பட்டிருக்கிறது, தர்மபுரி எடுக்கப்பட்டிருக்கிறது, 110 எடுக்கப்பட்டிருக்கு. நாளைக்கு மக்கள் உணர்வுகளோடு கலந்து கொள்ளாத ஒரு அதிமுக ஆட்சி எப்படி நீங்க பேசுறது? மக்கள் உணர்வுகளோடு கலந்து இப்ப வந்து முல்லை பெரியார் பாராட்டு தேவைதான், நாளைக்கு பாராட்டிங்க. மக்கள் போறாங்க. அன்பழகன் கேட்க விரும்புறேன், நீங்க சொன்னீங்க விதி எண் 110 கீழ் ஏகப்பட்ட அறிவிப்புகள் வந்தது, இதுல எவ்வளவு செஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய தலைவர்ல இருந்து பல முறை வந்து 110 ஆட்சிங்கிறதுல இருந்து கடுமையான விமர்சனம் நிறைய வச்சிருக்காங்க. நான் பார்த்த புள்ளி விவரத்துல இந்த 4 ஆண்டுகள்ல, இந்த 3 ஆண்டுகள்ல முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா வந்து அறிவிப்பு வந்து மொத்தமா அவர்கள் வெளியிட்ட 110 விதிகள் அறிவித்த மொத்த அறிவிப்புகள் 666. இதுல அரசாணை வெளியிடப்பட்டது, ஜிஓ வெளியிடப்பட்டது. அவங்க சொன்னதே நீங்க சொல்லல, நீங்க சொல்லல. முதல்ல சொல்லல, கேள்வி என்ன வாங்கிருங்க. நீங்க வந்து அங்க படிச்சதை ஆட்டோமேட்டிக்கா மக்கள் பாத்துட்டாங்க. அங்க நீங்க படிக்க வேண்டியது முதல்ல பணத்தை சொல்லுங்க, பணத்தை எவ்வளவு அதுல இருந்து ஆரம்பிங்க. நீங்க சும்மா அறிவிப்புகளை இந்த துணை மானியத்துல வர்றதில்ல, நீங்க நான் சட்டமன்ற உறுப்பினர், எனக்கு தெரியும் எந்த துறை எவ்வளவு பணம் ஒதுக்கி இருக்காங்க, யாரு கட்டான்னு தெரியும். நீங்க அதெல்லாம் எடுத்து இதுல கேட்காதீங்க. அறிவிச்சு மக்களை ஏமாற்றி ஆட்சி நாங்க சொல்லும் போது சொல்லுங்க எவ்வளவு பணம் ஒதுக்கணும், நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, ஒரு 10 தீர்மானத்தை மட்டும் படிச்சுட்டு அது ஒரு 15 உங்களுடைய பதில சொல்லுங்க. 4 அறிவிப்புகளை சொல்லிடுறீங்க. இதுல 666 அதிமுக வக்காலத்து வாங்கிட்டு அந்த ஒரு ஊடகம் நடத்தக்கூடாது. நிச்சயமா நீங்க நிச்சயமா வந்து திராவிட முன்னேற்ற கழகம் இல்ல, எதிர்கட்சிகள் கேட்கிற கேள்வி நீங்க வெளிநடப்பு பண்ண வேண்டிய அவசியம் இல்ல, போறதும் இல்ல. யாருக்காக போராடுறோம்? கேள்வியை வச்ச பிறகு பதில் சொன்னா பதில் இருக்குன்னு நினைக்கலாம். கேள்வியே கேட்க கூடாது சொன்னா உங்க பதில் ஏதோ கோலா இருக்கும் சந்தேகம் இல்ல. கேள்வி வச்சிருக்கேன், நீங்க சொல்லுங்க. நீங்க கேள்வி ஆளுங்கட்சியுடைய கேள்வி இது இன்னைக்கு வந்துருச்சு. நீங்க வந்து என்ன கேள்வி சொல்லுங்க சார். நான் என்ன கேள்வி கேட்கல, ஓ பன்னீர்செல்வம் படிச்சது அப்படி டிட்டோவா காப்பி அடிச்சு படிங்க. என்ன சொல்றீங்க? அதைத்தான் நீங்க 666 இவ்வளவு நேரம் துரைமுருகன் சொன்ன போது துரைமுருகன் சொல்ல ஏன் காப்பி அடிக்கிறீங்க அப்படின்னு நீங்க கேட்கல. சரி, அன்பழகன் கேட்டதை நான் கேட்டது ஏன் காப்பி அடிக்கிறீங்க? பாராட்டு என்ன? நீங்க வந்து குற்றச்சாட்டுல வந்து நீங்க சொல்லக்கூடாது. அன்பழகன் வச்ச குற்றச்சாட்டையும் பதிவு பண்றேன், துரைமுருகன் வச்ச குற்றச்சாட்டையும் பதிவு பண்றேன். உங்களுக்கு பன்னீர்செல்வம் படிச்ச அறிக்கை அப்படியே படிக்கிறதுக்கு இங்க இருந்து அங்க அவையில வெளிநடப்பு பண்ணிட்டு தான் இங்க வந்து உட்காந்து துரைமுருகனுடைய நியாய உணர்வுகளை மட்டும் எடுத்து சொல்லுங்க. அவர் படிச்சு 45 நிமிஷம் படிச்சாரா? நல்ல வேலை நான் என்ன வெளியேற்றிட்டாங்க. மயக்கம் அவெல்லாம் படிக்க மாட்டேன். 3 வரி சொல்றேன், நீங்க பதில் சொல்லுங்க. நான் விளையாட்டு கேட்கல, உங்கள்ட்ட கேட்கிறேன். 666 அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கு, 537 அரசாணை வெளியிடப்பட்டிருக்கு, 218 முடிஞ்சு போச்சு திட்டங்கள். 666 218 திட்டங்கள் முடிவு பெற்றிருக்கிறது, 317 திட்டங்கள் தொடருது. இது வந்து அவங்க சொன்ன விஷயம். நீங்க சொல்லுங்க, ஒரே வரியில் சொல்றேன். நீங்க சொல்லுங்க, 3 1 பங்கு திட்டங்கள் முடிவு பெற்றுச்சு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதுல நீங்க என்ன குற்றம்? இது மொத்தமாவே குற்றம். முழு பூசறைக்காய் சோற்றில் மறைக்கிற விஷயம். உண்மையிலே இந்த தந்தி ஊடகத்தின் மூலமாக நான் இந்த ஆட்சிக்கு சவால் விடுகிறேன். தைரியம் இருந்தால் நான் திங்கட்கிழமை வெள்ளை அறிக்கை வைக்க சொல்லுங்க. இந்த வெள்ளை அறிக்கை வைத்து இதன் மூலம் உண்மை இருக்கிறது மக்களுக்கு அம்பலப்படுத்தினால் எந்த தண்டனை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ள நான் தயார். ஆனா இதுல எந்த பண ஒதுக்கீடு அதுல சிலர் செய்திருக்கிறார்கள். சொல்லல, முழுதாக நிறைவேற்றி சொன்ன புள்ளிவர தப்பு. வெள்ளை அறிக்கை வைக்க சொல்லுங்க. விவாதம் வச்சு இதே ஊடகத்தில் 1 மணி நேரம் ரொம்ப அற்புதம். நான் உங்கள்ட்ட வரேன். என்னன்னு
666 அறிவிப்புகள்ல 228 அறிவிப்புகள் முடிஞ்சு போச்சு சொல்றாங்க. நான் வர ஒரு நிமிஷம் நான் கேள்வி வச்சிருக்கேன். முடிஞ்சு வச்சு சொல்றாங்க. அவங்க மக்களை குழப்பாதீங்க சார். இது மூலமா மக்கள் எடுத்துக்குவாங்க. முடிஞ்சு போன விஷயத்துக்கு அன்பழகன் சண்டை போறாங்க. அது கிடையாது. இது நல்ல அறிக்கை வைங்க. நீங்க இந்த பணிகள் முடிஞ்சது இவ்வளவு பணம் ஒதுக்கணும். நாங்க குற்றச்சாட்டு ஒரே வரையும் சொல்றோங்க. 42,000 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க இந்த 110ல. இவங்க எத்தனை கோடி ரூபாய்க்கு இவங்க பட்ஜெட் மூலமா ஒதுக்கி இருக்காங்க. ஏன்னா பட்ஜெட் மூலமா ஒதுக்காம எதையும் ஒதுக்க முடியாது. அட்வைசரி நிறைய இருக்கு இதுல விஷயங்கள்லாம். நீங்க பணம் ஒதுக்குறது யாரும் தெரியும். நீங்க பைனான்ஸ் டைரக்டர் உட்காராங்க சார் இதே ஊடகத்துல. உங்களுக்கு தெரியும். நீங்க பைனான்ஸ் மினிஸ்டர் உட்காராங்க. நான் உட்கார்றேன். இன்னைக்கு கூட்டி பத்துல இவங்க செஞ்ச இன்னைக்கு கூட்டத்தோட எது கூட்டப்பட்டது தெரியுமா? பட்ஜெட்ல ஏத்தாத விஷயங்களை கூட கொண்டு வரது தான். அது தெரியுமா உங்களுக்கு? பின்னேற்பனால பட்ஜெட் சொல்றேன். நீங்க பட்ஜெட்ல சொல்ல ஏற்கனவே வந்ததே நீ சொன்னா ஏற்கனவே அரசுல நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்து துணை நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்து இன்று 2ஆம் துணை நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. நீங்க பட்ஜெட்ல சொல்றீங்களே ஒரு நிமிஷம் அவங்கள்ட்ட கேட்டேன். முதலமைச்சர் அவையில் அறிவிச்சவர் முதலமைச்சர் ஒரு முதல் கட்ட உறுப்பினர்களை முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு. இவ்வளவு புள்ளி விவரங்கள் கொடுக்கிறார். அவர் சொல்ற புள்ளி விவரங்கள் திரு அன்பழகன் சொன்ன போல பொய்யாக இருந்தால் உண்மைக்கு மாறானதாக இருந்தால் நீங்கள் இதை கேள்வி எழுப்ப முடியாதா? நீங்கள் நீதிமன்றம் செல்ல முடியாதா? எப்படி ஒரு அறிவிப்பு ஒரு தப்பு சொல்லிட்டா சட்டமன்றத்தில் நடப்பதற்கு நீதிமன்றத்துக்கு போக முடியாது. கருத்துக்கு இல்ல. இந்த தகவல்கள் பொய் எப்படி சொல்ல முடியும்? நீங்க தகவல் நான் ஒரு எம்எல்ஏவா உங்களுக்கு கேட்ட கேள்வி அந்த தகவல் நான் என்ன கேட்கிறேன்? தகவல்கள் தவறானது. இது உண்மையா இருந்தா இது உண்மையா இருந்தா நிதியமைச்சர் அப்படிலாம் சொல்ல நிதியமைச்சர் நீங்க வெள்ளை அறிக்கை இதுல இருந்து என்ன தெரியுது? அன்பழகன் அவையில இல்ல, நீங்க அவையில இருந்தீங்க. என்னுடைய கேள்வி என்ன, அவர் இவ்வளவு பெரிய பட்டியலை படிச்சாரு, நம்பர் சொன்னாரு. நம்பர் சொன்னது மட்டும் இல்லாம பல முக்கியமான திட்டங்களை இதெல்லாம் பண்ணிருக்கோம் சொன்னார். அவர் சொன்னதுல நிறைவேற்றப்படாத திட்டங்கள் இருக்குது. என்ன வெறும் அரசாணை மட்டும் விஷயம் சொல்லிருக்கு. வெளியிட்டு போயிட்டோம், நாங்க வெளில இருக்கிறோம். அப்ப நீங்க முதலமைச்சரோட அறிக்கை முழுமையா படிச்சது நான் தான். வெளியேறிட்டாரு. இல்ல இல்ல நான் அவையிலே உள்ளே இருந்து என்னுடைய அறையில கேட்டேன். அதனால உங்களோட விவாதம் பண்றேன். நீங்க மக்கள் இடத்துல பேசுகிற பொழுது அவர்கள் ஆளுங்கட்சி தரப்புல இன்னைக்கு 110 நாங்க செஞ்சுட்டு சொல்றாங்க. அத அவங்களுடைய பட்டியலிட்டு சொல்லியிருக்காங்க. நான் இல்ல நான் மறுக்கல. நான் சொல்லிடுறேன், இது முடிச்சிடறாங்க. நாங்க எங்களுடைய குற்றச்சாட்டு என்னன்னா இதுல சொன்னதை மொத்தத்தையும் நீங்க செயல்படுத்தல. இதுல நிறைய விஷயங்களை நீங்க அப்படியே விட்டுட்டீங்க. ஒண்ணு எடுத்தோம்னா அது வரும் வெளியில சொல்லையா பிரிச்சாதான் தெரியாது. இதுல அவங்க கேக்குறாங்க நீங்க எண்ணிக்கையை படிச்சீங்க, ஆனா எந்த திட்டம் நிறைவேற்றீங்க, அதுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்குனீங்க அப்படிங்கறத உண்மையான புள்ளி வரங்கள் வெளியே வரலங்கிறது திரு அன்பழகன் குற்றச்சாட்டு. சார் இங்க பாருங்க, இவருக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு அவர் பேச ஆரம்பிக்கிறப்போ நான் சொல்றேன், இப்ப திரு ஸ்டாலின் அவர்கள் பேச்ச துவங்குறப்போ கூட என்ன சொன்னாரு, இந்த 666 திட்டங்கள் நீங்க சொல்றது 110 சொல்லி இருக்கிறதெல்லாம் கூட்டி பார்த்தா 44,000 கோடிக்கு நீங்க அனௌன்ஸ் பண்ணிருக்கணும்னு சொல்றாங்க. நான் ஒரு அன்பழகன் சார் கேட்கிறேன், இப்ப 4 பட்ஜெட் இந்த அரசாங்கத்துல போட்டுட்டாங்க. 4 பட்ஜெட்ல சேர்த்து 5,01,000 இதுவரைக்கும் பட்ஜெட் போட்டிருக்காங்க. இதுல திட்டம் சார்ந்த விஷயங்கள் எடுத்தீங்கன்னா 1 லட்சம் கோடிக்கு மேல இருக்கு இதுவரைக்கும் போட்ட திட்டங்கள். இன்னைக்கு 537 ஜியோ போட்டதுல 218 திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதுல 50 திட்டத்தை அங்கேயே படிச்சாரு முதலமைச்சர். 45 நிமிஷத்துல அவர் படிச்சது இந்த திட்டங்களை படிச்சிருக்கிறாரு. இன்னைக்கு அவர் படிச்ச 50 திட்டங்கள் மட்டுமே ஒரு 10,000 கோடிக்கு மேல இருக்கும். நீங்க சொன்ன அந்த 44,000 கோடி கரெக்ட் தான். அந்த 44,000 கோடின்றது இந்த அரசாங்கத்தால் இதுவரைக்கும் அறிவிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்ட பட்ஜெட்ல ப்ரொவிஷன் கொடுத்த திட்டங்கள்ல 1/3 தான். நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், இப்ப 3 ஒரு பகுதி தான் இந்த அரசாங்கம் இதுவரைக்கும் பட்ஜெட்ல நிதி ஒதுக்கப்பட்டது 1,01,000 கோடி. கடந்த 4 பட்ஜெட்ல நிதி ஒதுக்கப்பட்ட திட்டங்கள் திட்டம் சார்ந்த திட்டம் சாராத நீங்க பிரிக்கலாம். பட்ஜெட் மொத்தம் 5 லட்சம் கோடிக்கு பட்ஜெட் போட்டாச்சு. இந்த 4 பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா சராசரியா 1,25,000 கோடிக்கு பட்ஜெட் போட்டிருக்கோம். இந்த இதெல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா 44,000 கோடி திரு ஸ்டாலின் சொன்ன 44,000 கோடி இந்த 666 திட்டங்கள் 110 அறிவிக்கப்பட்ட திட்டங்கள்ல 3 மடங்கு பட்ஜெட்ல ப்ரொவிஷன் கொடுத்தாச்சு. அதை நீங்க பாத்துக்கங்க. நீங்க எங்க இருக்கு திட்டம் எங்க இருக்கு திட்டம் கேட்டீங்கன்னா பல திட்டங்கள் 44,000 கோடியில உங்களுடைய கணக்குப்படி நீங்க சொன்ன புள்ளிவரப்படி நீங்க முதலமைச்சர் 10,000 கோடி தான் நீங்க கூட்டி இருக்கிறீங்க. நாங்க கூட்டி இருக்கிறீங்க. நீங்க நல்லா நீங்க வாதாடக்கூடியவர், நல்லா பேசக்கூடிய காமர்ஸ் எனக்கு தெரியும். இதே பட்ஜெட்ல நீங்க பேசிருக்கீங்க முதலாண்டு பட்ஜெட்ல
என்ன பேசுனீங்க? விஷன் 2025 நோக்கி இந்த ஆட்சி போக முடியாது, பட்ஜெட் வந்து இவ்வளவு மோசமான பட்ஜெட் நீங்க பேசல, இதே அவையில நீங்க பேசல. அப்ப எப்படி அங்க அப்ப மட்டும் எப்படி 1 லட்சம் கோடி உங்களுக்கு தெரியலையா? நாங்க கேட்கறது 110 அறிவிப்புகள் இத்தனை. எங்களுடைய கேள்வி 110 அறிவிப்புகள். இப்ப வந்து இவரை செயல்படுத்திருக்கீங்க, நாங்க வந்து மொத்தமா செயல்படுத்தலங்கிறத எங்களுடைய குற்றச்சாட்டு. எதிர்கட்சி சொல்லக்கூடாது அந்த குற்றச்சாட்டை. முதலமைச்சர் ஜெயலலிதா தினந்தோறும் வருவாங்க, 110 வந்து அறிக்கையை படிப்பாங்க, அதை நாங்க கேட்டுக்கிட்டு போயிடணும். மக்கள் அதை இழிச்சவர்கள் அதெல்லாம் கேட்கவே கூடாதா? 111 போட்டு எல்லாத்தையும் நாம போட்டுருக்கீங்களா? என்ன நீங்க வெள்ளை அறிக்கை வைக்க சொல்ல வேண்டியது ஆட்சி. நான் கேட்க 44,000 கோடி ஒதுக்கிறாங்க இல்லையா? நீங்க சொல்றது லட்சம் கோடி பட்ஜெட். ஒரு நிமிஷம், பட்ஜெட்ல வரக்கூடிய பணம் 110வது அறிக்கை இன்னும் அறிவிச்சாங்களா இல்ல இவங்க அறிவித்த பிறகு பட்ஜெட்ல ஒதுக்குனாங்களா? என்னுடைய கேள்விக்கு நிதியமைச்சர் பதில் சொல்லணும். இல்ல உங்களுக்கு விவரம் தெரியுன்றதுனால நீங்க அவர் வந்து ரொம்ப தெளிவா சொல்றாரு. நீங்க சொல்ற அவர் நல்லா 10,000 கோடி மொத்தமா சொல்றது 666 திட்டங்கள் சேர்த்து 40,000 கோடி வந்திருக்கணும். முதலமைச்சர் சொன்னபடி 1/3 திட்டங்கள் படி 10,000 கோடி தான் செலவழிச்சிருக்காங்க. மிச்சமும் நிறைவேறும் போது 40,000 கோடி வருதுன்னு சொல்றாங்க அவங்க. இல்ல அதுதான் கேட்கறேன். நீங்க வந்து நீங்க அறிவித்திருக்க அவருடைய கணக்கு எனக்கு தெரியாது. நான் கூட்டுல உட்காந்து நான் என்ன மாட்டி விட்டுறது கூட்டுல அவர் கூட்டியிருக்காரு 10,000 கோடி வந்திருக்கு. 10,000 கோடி அப்ப என்னுடைய கணக்குப்படி 10,000 கோடி தான் இன்னைக்கு முதலமைச்சர் படிச்சிருக்காரு. அப்ப மீதி 34,000 கோடி கணக்கு சொல்ல எங்களுடைய கேள்வி. அப்ப இல்ல அவர் சொன்னதுக்காக எனக்கு தெரியாது, நான் அவர் சொன்னதை வச்சுதான் பேசுறேன். ஆனால் என்னுடைய மொத்த கடை என்னன்னா அறிவித்திருக்கிற அறிவிப்புகளுக்கு இவர்கள் சொல்லுங்க சொல்லுங்க முடிச்சிருங்க. அன்பழகன் சார், இப்ப ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த 44,000 கோடியில 9 திட்டங்கள் தென் மாவட்டங்கள்ல தொழில்மயமாக்குறதுக்காக 9 திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க. இதுல வந்து இது மட்டுமே வந்து உங்களுக்கு 10,000 கோடி. ஆனா அதுல வந்து ஒவ்வொரு ஸ்டேஜா போகணும். உங்களுக்கு டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் போட்டு அதுக்கப்புறம் அதுக்கு பினான்சியல் க்ளோஷர் ஆகி வர வேண்டிய திட்டங்கள் அதுல எல்லாமே வந்து எக்கனாமிக் ஃபீஸிபிலிட்டி ரிப்போர்ட் முடிச்சு டிபிஆர் ஸ்டேஜில் இருக்கு. உங்களுக்கு இந்த தென் மாவட்டத்தில் நீங்க நிதியமைச்சர் இருக்கக்கூடிய தகுதி படிச்ச தெரியல. அவங்க சொன்னது அத்தனையும் நேரம் இல்ல, நிகழ்ச்சி முடிக்க நேரம் வந்துருச்சு. திரு மாஃபா பாண்டியராஜனுக்கு தெரியும், நிச்சயமாக முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா வந்து ஒரு திட்டத்தை அறிவிக்கிறாங்கன்னா அதுக்கு வந்து நிதி ஒதுக்கிறதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் எவ்வளவு சுலபமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இது இவ்வளவு நாள் காத்திருந்து ப்ரொசீஜர் படி தான் போகணுங்கிற அவசியம் இல்லை. அவங்க சொன்னாங்க ஒவ்வொரு திட்டங்களுக்கு வந்து இன்னைக்கு அம்மா உணவு வந்து தமிழ்நாடு முழுக்க கொண்டு வரப்பட்டு எவ்வளவு விரைவாக கொண்டு வரப்பட்டு இதுக்கான நிதி ஒதுக்கீடு வந்து எவ்வளவு சுலபமா நடந்து அப்படிங்கிற பார்த்தோம். இதே போல திமுக கேட்பது போல இந்த நிதி ஒதுக்கீடு சுலபமா வந்து 110 விதிகள் அறிவிக்கப்பட்ட விஷயங்கள் நடந்தா மக்களுக்கு தான் நல்லது. மக்களுடைய பார்வையில இந்த சட்டசபை கூட்டத்தொடரை அரசியலாக்குவது ஆளுங்கட்சியா எதிர்கட்சியா இரண்டுமேவா? மக்களுடைய பார்வை என்ன? இப்போது பார்க்கலாம். சட்டசபை நடவடிக்கை அரசியலாக்குவது யார்? ஆளுங்கட்சியை என்று 46% மக்களும், எதிர்கட்சியை என்று அதே போல் 46% மக்களும் இரண்டுமே சேர்ந்து அரசியலாக்குகின்றன 8% மக்களும் தெரிவித்திருக்கிறார்கள். இரண்டு தரப்புமே அரசியலாக்குகின்ற 8% மக்களும், எதிர்கட்சி அரசியலாக்குவதாக 46% மக்களும், ஆளுங்கட்சி அரசியலாக்குவதாக 46% மக்களும் தெரிவித்திருக்கிறார்கள். நிச்சயமாக இன்று நிறைய இடங்களில் பார்க்கும்போது இன்று வந்து சட்டசபையில ஒரு ஆரோக்கியமான விவாதம் நடந்தது. நிச்சயமாக அரசியலும் கூட இருந்தது. ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் அதிகரித்து அரசியல் குறைந்து கொண்டே போனால் நிச்சயமாக மக்கள் பிரச்சனைகளுக்கான ஒரு நியாயமான விவாதங்கள், நியாயமான தீர்வுகள் கிடைக்கும். அதற்கு ஆளுங்கட்சி ஆளுங்கட்சி எதிர்கட்சி இரண்டுமே பொறுப்பு. மக்களுடைய பார்வையில் அதுதான் நம்முடைய பார்வையாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து விருந்தினர்கள் 4 பேருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களே. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.